கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுக்காக நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தபோது ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தின, சொல்லும்படியாய் உணர்த்தின ஒரு வேதவசனம் நீதிமொழிகள் 25:25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும், விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும், குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம், குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். அல்லேலூயா. தூரத்திலிருந்து வருகிற ஒரு நற்செய்தி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? விடாய்த்த ஆத்துமாக்கள் என்ன எப்படி? விடாய்த்த ஆத்துமான என்னது? தாகத்தோடு ஏங்கி கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற ஆத்துமாவுக்கு அது எப்படி இருக்குதான்? குளிர்ந்த நீரோடை போல இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம், கடந்த 2 மாதம் நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்குது? வெயில் சுட்டரிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த வெயிலில் குளிர்ச்சியாக ஏதாவது குடித்தா நமக்கு என்ன இருக்குது? ஒரு இதம் இருக்குதா இல்லையா? ஆமாம். கொஞ்சம் இதாக ஐயோ கொஞ்சம் சில்லுன்னு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம். கொஞ்சம் ஆற வச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிற லெவலுக்கு. ஏன்னா அந்த ஹீட் வந்து குறைய தான் நமக்கு இருக்குது. அதே போல் இன்றைக்கி இருக்கிற போராட்டமான சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை, பாடுகள் உபத்திரங்கள் நிறைந்திருக்கிற சூழ்நிலை, ஆண்டவர் சொல்கிறாரு அது குளிர்ந்த நீரோடைய போல விடாய்த்த ஆத்துமாக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். சத்தமாக ரிலே சொல்லுங்கள். ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 139:2 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் உட்காருதலையும் என் உட்காருதலையும் எழுந்திருக்கதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து என்ன செய்கிறீர்? அறிகிறீர். அது நல்ல கவனிங்க. அப்போ நம்ம தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை அறிஞ்சிருக்க. இப்போ நமக்கு தெரியும். நல்லா கவனிச்சுக்கிடுங்களேன். இங்கே கவனிங்க, ஏமா கவனிங்க, ஐயா கவனி. ஆண்டவர் நம்ம நினைவுகளை அறிக. எங்கேருந்து? தூரம். இப்போ என்ன நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம்? எதை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறோம்? என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் சில காரியங்களை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். நாம் இங்கே இருக்கிறோம், நம்ம இங்கே நடமாடுறோம், நம்ம இங்கே வாழ்கிறோம், இங்கே குடியிருக்கிறோம், இங்கே வேலை செய்கிறோம். இங்கே வேலை செய்யும் போதே ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம படுத்திருக்கும் போது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம படித்து கொண்டு இருக்கும்போது ஒரு வேலை சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். இது நடந்தால் நல்லமா இருக்குமே, இது கிடச்சா நல்லா இருக்குமே. நினைக்கிங்களா நினைக்கலையா? இப்படி ஆனால் சொல்லுவீங்களா சொல்லலையா? பக்கத்தில் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். உங்கள் மனசுக்குள்ள இப்படி மட்டும் நடந்துட்டா நினைப்போமா நினைக்கலையா? இதையெல்லாம் கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறாராம். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அது அவருக்கு தெரியும். நம்மளை குறித்து ஒரு சிந்தனை இருக்கும், நம்ம வீட்டுக்காரரை குறித்து ஒரு சிந்தனை இருக்கும், நம்ம புருஷனை குறித்து ஒன்று, உன் மனைவியை குறித்து ஒரு சிந்தனை இருக்கும், நம்முடைய அப்பா அம்மாவை குறித்து ஒரு சிந்தனை இருக்கும், நம்முடைய பிள்ளைகளை குறித்து, அடுத்த நம்முடைய பேர பிள்ளைகளை குறித்து இருக்கா இல்லையா? நம்ம அடுத்தடுத்த சந்ததிகளை குறித்து இப்படிலாம் இருக்குது. நம்முடைய உறவுகளை குறித்து, உடன்பிறப்புகளை குறித்து இந்த சிந்தனைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம்? அறிந்திருக்கிறார். அப்போ இன்றைக்கி நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீங்கள் எதையெல்லாம் சிந்திக்கிறீங்களோ இதெல்லாம் நற்செய்தியாக கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். அவர் என்ன தூரத்திலிருந்து என்ன செய்கிறார்? அறிகிறார். அது நல்ல கவனிங்க. அதையும் வேதம் சொல்கிறது. நற்செய்தி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி வாசித்தீங்கன்னா, அதே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தில் அந்த 30ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தி எலும்புகளை என்ன செய்யும்? புஷ்டியாக்கும். அப்படின்னா அர்த்தம் என்னங்க? ஒரு நல்ல செய்தி கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த 10th 12th ரிசல்ட் வச்சுக்கோங்களேன், இப்படி வச்சுக்கோங்க, இப்படி ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. நான் படிப்பு அப்படின்னு சொன்னால் ஐயோ மாட்டி விட பரவாயில்ல தெரிஞ்சு இந்த ரிசல்ட்டுக்காக நம்ம காத்திருக்கிறோம். காத்திருந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன எழுதினோமோ, நம்ம என்ன வச்சு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நமக்கு இவ்வளோ மார்க்கு வரும்னு சும்மா எல்லோரும் கதை விடலாம். ஆனால் எழுதின பிள்ளைகளுக்கு மேக்ஸிமம் என்ன செய்யும்? எனக்கு இதில் மார்க் இவ்வளோ வரும் அப்படின்னு தெரியும். அந்த மார்க்கை விட ஒரு 10 மார்க் கூட்டிட்டு வைங்க. இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். 500க்கு 410 மார்க் வரும், நம்ம நிலவுக்கு 400லேருந்து 420க்குள்ளே வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு உதாரணம் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிள்ளைக்கு 470 கிடச்சிட்டு வைங்க. சொல்லுங்கள், 450 தாண்டி 470க்குள்ளே கிடச்சிட்டா என்ன செய்யும்? ஒரு 40 மார்க் 50 மார்க் கூட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். ஐயோ இந்த வாத்தியம் எதுக்கு திருத்தி விட்டு மார்க் போட்டானே அப்படின்னு சொல்லி அழப்போதா? சொல்லுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்?
அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு நல்ல செய்தி வரும்போது அது எலும்புகள் என்ன அடைக்கும்? அட்டிங்க அப்பா மார்க் வாங்கணும்னு அப்படி துள்ளுறதை பார்க்கணும், அப்படி குதிக்கதை பார்க்கணும். அதில் இன்னும் நல்ல பிள்ளை 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருந்துச்சுன்னா மூத்தலோட இறைவ மார்க் வாங்கிட்டான்னு வைங்க, வீடே ரணகலமாகி போயிடும். ஒன்றை விட நான் என்ன வாங்கிட்டேன் இருக்கா இல்லையா, நடக்குதா இல்லையா, அதுக்காக சண்டை போடுதல அப்படி. ஏன்னா அந்த சந்தோஷத்தில் பிள்ளைகளுக்குள்ள என்ன வந்தது, உன்னை விட நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா, உன்னைத்தானே பெருசாக படிப்பான்னு சொன்னாங்க, உன்னைத்தானே படிப்பான்னு சொன்னாங்க, உன்னை விட பாடுறா நான் வாங்கிட்டேன். இந்த என்ன வருதா வரலையா? இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதே போல் நாம் எதிர்பார்த்ததற்கு மேலே கர்த்தர் நமக்கு தரும்போது, அந்த நல்ல செய்தி நமக்கு கிடைக்கும்போது, கர்த்தர் இப்படி செய்துட்டார்னு சொல்லும்போது அது நம்மளை தாங்காமலே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் பெருக ஆரம்பிச்சிருது, நம்முடைய எலும்புகளில் சந்தோஷம் உண்டாக ஆரம்பிச்சிருது, அது பலனை உருவாக்கிறது. அப்போ நமக்கு நம்பிக்கை வந்துடுது, இதை செய்தவர் இதுக்கு மேலே செய்ய மாட்டாரா, நான் தைரியமாக போவேன் அப்படிங்கிற வரத்துக்கு வந்துடுறோம். சத்தமுறையிலே சொல்லுங்க, இவ்வளவு செஞ்சிட்டார்ல, இதுக்கு மேலே செய்ய முடியாமல போகும்போது கட்டாயம் செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. அதான் வேதம் சொல்ற நற்செய்தி எலும்புகளை என்னாக்கும்? புஷ்டியாக்கும். அந்த எலும்புகளை பலப்படுத்தும். நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வசனம் அப்படிதான் சொல்ற. அதனால தான் இந்த வார்த்தை நற்செய்தி குறித்து, தூரத்தில் இருந்த செய்தியை குறித்து, ஏற்ற காலத்தில் சொல்ற வசனங்களை குறித்து அதே 25ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அல்லேலூயா. ஆமாங்க, ஒரு பொன்னான பழத்தை, தங்க பழத்தை கொண்டு எதில் வைக்கிறாங்களாம்? அதுதான் என்ன வார்த்தை ஐயா? நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம், நடக்குமா நடக்காதா, நான் என்ன செய்ய போகிறேன்னு நினைக்கும்போது எதிர்பாராமல் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த காரியம் நடந்துருச்சு, உங்களுக்கு நடக்குது அப்படி சொன்னால் அவங்களை நம்மளால் என்ன செய்ய முடியாது. ஒரு பிள்ளைக்கு திருமணங்க. அப்போ அந்த திருமணம்னா ஆணோ பெண்ணோ, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், திருமணம் அதுக்குன்னு நிறைய என்ன இருக்குது. திருமணம் சொன்னால் கட்டிவிட்டு ஓடி அப்படி அனுப்பிவிட முடியாது. அதுக்கு நிறைய என்ன இருக்குது, செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. அப்போ அதுக்கு முதல் என்ன வேணும்? முதல்ல என்ன வேணும்? பணம் வேணும். இப்போ யோசித்துட்டு இருக்கிறோம், எதிர்பாராமல் ஒருத்தர் வந்து ஒரு 20,000 கொடுக்குறாரு, ஒரு 50,000 கொடுக்குறாரு. ஏக்கா நீ கவலைப்படாதீங்க, என்ன பிள்ளை கல்யாணமா, யோசிக்காத, காசு நீ எனக்கு திரும்ப தருவ தரலாம் தரல, இந்தா நீ வச்சுக்கோ, பிள்ளை காரியம் நல்லா இருக்கும் அப்படி சொல்லும்போது நம்மளால் என்ன செய்ய முடியாது. அதுக்கு பேர் தான் என்னது, அந்த வார்த்தைக்கு பேர் தான் என்னது, ஏற்ற சமயம். நம்ம எதிர்பாராத நேரத்தில் நம்ம என்னையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கோம், எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கும் போது தெரியாமல் இன்னொருத்தர் வந்து கொடுக்குறாங்க பாருங்க, அந்த வார்த்தை தான் நீ கவலைப்படாத, கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு, அதில் என் பங்கு இருக்குது, உன் பிள்ளை படிப்பு கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன், அவனை எங்கே செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பொறுப்பெடுக்காம பாருங்க, அதுதான் ஏற்ற வேலையில் செய்கிற காரியம். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். ஏமேன். ஒருத்தர் வியாதியாக இருக்கும்போது அவனை பார்த்து, ஏய் கவலைப்படாத, நான் இருக்கிற, உனக்கு என்ன செய்யணுமோ, உன் குடும்பத்துக்கு என்ன செய்வேன், நீ கவலைப்படாமல் இரு, நீ சுகமாகு அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள், அது ஏற்ற காலத்தில் சொன்னது. சில கணவனை இழந்துடுறாங்க, சில நேரத்தில் மனைவி இழந்துடுறாங்க, சில நேரத்தில் பிள்ளைகள் இழந்துடுறாங்க, சில பெற்றோர் இழந்துடுறாங்க. அப்போ அவங்கள பார்த்து சொல்கிறாங்க பாருங்கள், கவலைப்படாதடா நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் பாருங்கள், அதுதான் என்னது, ஏற்ற சமயத்தில். அந்த சமயத்தில் இந்த அக்கா மட்டும் சொல்லலைனா, இந்த அண்ணன் மட்டும் சொல்லலைனா, இந்த ஐயா மட்டும் சொல்லலாம், இந்த மாமா மட்டும் சொல்லலைனா, நான் என்றைக்கும் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் இக்கட்டான நிலைமையில் இருந்தேன், இவங்க மட்டும் வந்து எனக்கு இந்த வார்த்தைகளை சொல்லாமல் இருந்திருப்பாங்கன்னா நான் தற்கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிற நிறைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அவங்க வந்து சொன்ன வார்த்தை எனக்கு அது மாற்றத்தை கொடுத்துச்சு, நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் அவங்களும் உதவ ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சு. இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம், என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு எத்தனையோ தாய் தகப்பன்னு சொல்வதை நம்ம கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் ஏற்ற சமயம். அந்த ஏற்ற சமயத்தில் சொல்கிற வார்த்தை எப்படின்னா, வெள்ளித்தட்டில் பொற்பழங்களுக்கு சமானம். சத்தமுறை இல்லை சொல்லுங்களேன். அந்த வார்த்தையுடைய வேல்யூ பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அந்த வார்த்தையுடைய மதிப்பு எவ்வளோ பெரிய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு தங்க பழம் போன்றது. ஒரு சாதாரண வார்த்தை தான் நம்ம சொல்கிறோம், ஒரு சாதாரண வார்த்தை தான் நமக்கு வந்திருக்கும். அதான் இன்றைக்கி தூரத்துலேருந்து வர்ற வார்த்தை. எதிர்பாருங்க, ஒரு நல்ல செய்தி வரும். பக்கத்தில் சொல்லுங்கள்,
எதிர்பாருங்க, நல்ல செய்தி வரும். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எப்படிப்பட்ட நல்ல செய்தி வரும்? இன்றைக்கி நம்ம பாருங்க, நிறைய வேதத்தில் இருக்கிற ஒரு 3-4 காரியத்தை மட்டும் வேகமாக சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். எப்படிப்பட்ட நல்ல செய்தி முதல்ல பார்க்கிறோம்? கைவிடப்பட்ட நிலைமையில், தள்ளப்பட்ட நிலைமையில், எல்லாத்தையும் இழந்து தன் பிள்ளையை கூட்டிட்டு வனாந்தரமாய் போய் கொண்டிருக்கிற ஒரு மகள். 21ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். அங்க ஆகார் தன் குடும்பத்தை விட்டு வெளியே துரத்தப்படுகிறாள். ஒரே ஒரு துருத்தியில தண்ணீர், கொஞ்சம் அப்பம், கொஞ்ச நேரம் ஒரு நாளோ 2 நாளோ சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொட்டி, அவ்வளோதான் கொடுத்து, ஒரு துருத்தியில் தண்ணி, அதுவும் 1 நாள் 2 நாள் குடிச்சிக்கலாம், அவ்வளோதான் குடிக்க முடியும் தண்ணி வச்சு. அது என்ன துருத்தியில் பேர் என்ன இருக்கும்? அவ்வளோதான் இருக்கும். துருத்தினா என்னது? நம்ம ஊரில் வாட்டர் பாட்டிலு, வாட்டர் கேனு, எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அது ஒரு பை மாதிரி இருக்கும், அந்த அவ்வளோதான். அது தோல் பை அவங்க தொங்க விட்டுருப்பாங்க. அந்த பையில் என்ன செய்யுது? தண்ணி அடைச்சி துருத்தியில் கோரிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோதான். அது 1 நாளோ 2 நாளோ, மிஞ்சி போனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 சொட்டாக குடிச்சிக்கிடுவோம், கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிடுவோம்னா 2 நாளுக்கு கூட 1 நாள் வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த தண்ணி என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது, இருக்கவும் இருக்காது, காலியாகி போயிடும். அது வனாந்தரத்தில் அவ்வளோ. இப்போ நம்ம பார்த்தோமே, இந்த வெயில் காலங்கள் நம்ம வீடுகளில், இப்போ இந்த கடந்த வாரங்களில், நேற்றைக்கு முந்தின நாள் அது வரைக்கும்லாம் இருந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா குடமாக தண்ணி நெஞ்சிட்டு இருக்குது. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கியா? எங்கே போகுது? ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ தண்ணி குடித்தாலும் என்ன எடுத்துக்கிட்டு இருக்குது? தாகம். நான் வறண்டுக்கிட்டே இருக்குது, தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இதே மாதிரி அப்போ வனாந்தரத்தில் யோசிச்சு பாருங்கள், பாலைவனம் எப்படி இருக்கும்? நம்ம வீடுகள்லையே இவ்வளோ இருந்துச்சுன்னா பாலைவனம் சுட்டெரிக்கும், அந்த மணற்பாங்கான இடம். அப்படிப்பட்ட பகுதியில் அந்த தண்ணி எத்தனை நாளைக்கு இருந்திருக்கக்கூடும்? மிஞ்சி போனால் ஒரு 2 நாளைக்கு. ரொம்ப கொஞ்சம் யோசித்து செல்ல வச்சா 2 நாளைக்கு 3 நாள். அதெல்லாம் எனக்கு கஷ்டம், இருக்க முடியாது. எனக்கு 2 பேரும் குடிக்கணும். அவனும் சின்ன பையன் கிடையாது, குழந்தை கிடையாது, அவனும் டீனேஜ் வயசில் இருக்கிறான், கிட்டத்தட்ட 18-19 வயசு பையன். அப்படிப்பட்ட பையன் வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறான். வெளியில் போகும்போது தாகம் எடுக்கிறது 2 பேருக்கும். குடிச்சு காலி பண்ணிட்டாங்க, சாப்பாடும் காலி. இப்போ அடுத்து 2 நாட்கள் 3 நாட்கள் நடக்கிறாங்க. போவண்டா வாடா போயிடுவான், வாடா போயிடுவான்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கிறான். ஒரு கட்டம் வரும்போது அவனால் என்ன செய்ய முடியல. எம்மா, என்னால் நடக்க முடியல, எனக்கு பசிக்குது, எனக்கு தாகம் எடுக்குது, என்னால் என்ன முடியாது, நான் வர முடியாது அப்படின்னு படுத்துட்டான். முதல்ல உட்காந்து எந்திரிச்சு கூட்டு போயிருப்பா, முடியல, அப்படியே சுருண்டுட்டான். உடனே அவனை எப்படியாவது கொண்டு போய் ஒரு மரத்துக்கல்ல போடுன்னு சொல்லி, அங்கே என்ன மரம் இருக்கும்? என்ன மரம் தான் இருக்கும்? ஒன்று பேரிச்ச மரம், அங்கே ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கள்ளி மரம் தான் இருக்கும். இப்போ அந்த கள்ளி மரம் நம்ம வீடுகளுக்கு வந்துருச்சு. ஆமாங்க, இப்போ நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா கள்ளிச்செடி வீட்டில் இருக்குது. அதெல்லாம் சுடுகாட்டில் இருந்துச்சு ஒரு காலத்தில். எப்படி அரளி செடியெலாம் சுடுகாட்டில் இருந்து நம்ம ரோட்டுக்கும் வீட்டுக்கும் வந்துச்சோ, இப்போ நிறைய வீட்டுக்கு முன்னாடி தங்க அரளி, அந்த அரளி, இந்த இதெல்லாம் எங்கே இருந்தது? முன்னாடி வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. 2 பேரை சொல்லுவாங்க. சுடுகாட்டு கொண்டு போனால் சில ஊரில் கள்ளிக்காட்டு கொண்டு போவாங்க, சில காட்டில் என்ன அரளிக்காட்டு கொண்டு போவாங்க. இலையே ஒன்று அரளி முறத்து கட்டில் வச்சுருவோம் அப்படிம்பாங்க. ஏதாவது பிரச்சனை போட்டாச்சுன்னா அப்படி சண்டை போடும்போது பிள்ளைகளையே அப்படி சொல்லுவாங்க, ஒன்று அரளி மரத்து கழிச்சு புதைச்சாதவங்கள சரி வரும் அப்படின்னா அங்கே என்ன சரிக்கும்? சுடுகாடு முழுது என்ன இருக்கும்? அரளி. நீங்கள் இன்றைக்கும் தாமிரவரணி ஆற்று பக்கத்தில் போய் பாருங்கள், எங்கெல்லாம் புதைக்கிறாங்களோ அந்த பகுதி முள்ள என்ன செடி தான் இருக்கும்? அரளி செடி தான் இருக்கும். இப்போ அந்த செடியில் எங்கே வந்துருக்குது? வீட்டு வாசலுக்கு வந்துருச்சு, ரோட்டில் வந்துருச்சு. தேசிய நெடுஞ்சாலை முழுது என்ன தான் இருக்குது? அரளி செடி. இப்போ அந்த கள்ளி செடி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா எவனோ ஒருத்தன் போட்டு விட்டு அந்த பழத்தை கொண்டு வந்து விற்று காமிச்சு ட்ராகன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டான். அது என்ன பழம்? கள்ளிப்பழம். அதை எடுத்து வீட்டுக்குள்ளே வளர்த்து இப்போ பார்த்திங்கன்னா தொட்டி தொட்டியாக நீளமாக நேராக வளர்த்து வச்சுட்ருக்குறாங்க. இது ஆக்சுவலாக எங்கே கிடைக்கிது? வனாந்தரத்தில் சும்மா தாராளமாக கிடைக்கும். மணல் பாங்கால் பாலைவனத்தில் விளையிறது. நாங்கள்லாம் இருந்த எஸ்டேட்டுகள்லாம் அங்கே அந்த காடுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செடிகள்லாம் உண்டு, இந்த காயெல்லாம் உண்டு. அப்போ எங்களுக்கெல்லாம் தெரியல, ஓஹோ இது ஒரு ஃப்ரூட்டுன்னு. ஆமாங்க, அங்கே சும்மா வெட்டி தூர எறிஞ்சதெல்லாம் இப்போ இந்த ஊரில் என்ன தான் வருது? பிரதானமான விலை கொடுத்து வாங்குறாங்க. எங்களுக்கு அது பார்க்கறதுக்கும் அதனால் அது பார்த்து சாப்பிட்றதுன்னு பார்த்தா எனக்கு வேடிக்கையாக தெரியும். இந்த காலத்தில் ஒரு காலத்தில் எரிஞ்சு விளையாடுவோம் மேடம், நம்மெல்லாம் பிடுங்கி கொண்டு வந்து எரிசிறது, ரோட்டில் எரியுது, செவரில் எரியுது, இப்படிலாம் எரிஞ்சு விளையாண்டது. இவங்க அதை தூக்கிட்டு பக்குவமாக ஃப்ரிட்ஜில் வச்சு வேறு ஸ்பூனை வச்சு எடுத்து சாப்பிட்டு
இவன் இப்படிலாம் சாப்பிட்ருக்காங்கடா அப்படின்ட்டு. இந்த காலம் இப்படி ஆகிப்போச்சு. நல்ல கவனிங்க. இப்போ அங்கே என்ன இருந்துச்சு? இதாக இருக்கும். ஒன்று பேரிச்சஞ்செடி இருக்கணும், இல்லை அப்படின்னா என்ன செடி இருக்கும்? கள்ளி செடி. அப்படி செடிகளை பார்த்து இழுத்து கொண்டு போய் அவளை என்ன செஞ்சிட்டா? படுக்க வச்சுட்டா. உட்கார்றாங்க அப்படின்னு சொல்லி நீ உட்கார்ந்து அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருந்திருப்பா. எவ்வளோ நேரம் முகத்தை பார்க்க இவளால் தாங்க முடியல. ஏன்னா தாய் இல்லையா? இவன் துடிக்கிறான், பசிக்குங்கான், தண்ணிங்கிறான். அவள் சொல்ல சொல்ல எப்படி கேட்க முடியும்? ஒரு யோசித்து பாருங்கங்க. ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்தாலே நம்மளால் அந்த குழந்தை எதுக்கு அழுதுன்னு நினைச்ச முடியல, தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ அதே நேரத்தில் ஒரு 15 வயசு 16 வயசு பிள்ளை 17 வயசு பிள்ளைகள் அழுதுகிட்டே இருக்கணுங்க. எம்மா பசிக்குமா 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 அப்படின்னு சொல்லி ஒரு 15 வயசு பையன் கத்துனான்னா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க, எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. 15 வயசு பையன் கத்துறான், 16 வயசு பையன் கத்துறான், 16 வயசு பிள்ளைகள் கத்துது, எம்மா பசிக்குமா, நான் எவ்வளோலாம் பட்டினியாக இருக்கேன், எப்படிமா என்னால் தாங்க முடியலம்மா, நடக்க முடியலம்மா, வெயில் ஒரு பக்கம் அடிக்குது, தண்ணி ஒரு பக்கம், இப்படி பிரச்சனை. அழுதுகிட்டே இருக்கிறான். தண்ணி இல்லை, எனக்கு வெயில் சுடுதுமா, கால் சுடுதுமா, கை சுடுதுமா, இப்படிலாம் சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறான். கத்துறான், கூப்பாடு போடுறான். இதை அவளால் என்ன செய்ய முடியல, பார்த்து ஒரு தாயால் சகிக்க முடியல. ஓரமாக போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த நிலைமை? கதறா. நான் ஏன் இந்த பாடுபடணும்? நான் நல்லத்தானே இருந்தேன். நான் 4 வீட்டில் பாத்திரம் கழுவினாலும் பொழைச்சிக்கிட்டு இருந்தேனே, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? நிறைய இடத்துல அப்படி தான் மாட்டிக்கிறாங்க. நல்லா இருக்கிற குடும்பம், நல்லா இருக்கிற பையன், நல்லா இருக்கிற பிள்ளையை கொண்டு போய் ஏதோ சொந்த பந்தம்னு சொல்லி தெரியாமல் தூக்கி கொண்டு கொடுத்து விட்டு கல்யாணம் முடிச்சதுலேருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் போயிடுது? நிம்மதி இல்லை. அவன் சொல்லுவான், நல்லாத்தானே இருந்தேன், என்னையே இப்படி பண்ணீங்க, எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? நான் இப்போ பாருங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி பெற்றோரை பார்த்து கேட்பாங்க. சில பிள்ளைகள் இப்படி கேட்பாங்க, ஏம்மா எனக்கு இப்படிலாம் செஞ்சு வச்சிங்க, நான் என்னம்மா துரோகம் பண்ணேன் உனக்கு? தப்பாக பண்ணுறவங்களெல்லாம் நல்லா இருந்துட்டு போகிறாங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா எனக்கு ஏம்மா இப்படி ஒரு இடத்த தேடி பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னு எத்தனை பிள்ளைகள் அழுகிறாங்க, எத்தனை பிள்ளைகள் கதறுறாங்க. எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடையாதான்னு எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் கதறி கொண்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஆகாரும் கதறி இருப்பான், எனக்கு ஏயா இந்த வாழ்க்கை? நான் அடிமையானவதான், நான் அடிமையாகவே இருந்துட்டு போயிடுறேன், எங்கேயாவது நான் வேலை செஞ்சு பொழைச்சிருந்துருப்பானே, இல்லைன்னா எங்கேயாவது என் சொந்த பந்தத்தில் எவனாவது ஒருத்தன் கட்டி எனக்கு சோறு போட்டிருப்பானே, நான் அவனோடு கூட குடும்பம் நடத்திட்டு இருந்திருப்பேன், 2 பேரும் கூலி வேலை செஞ்சினாலும் பொழைச்சிருப்போமே. சொல்லியிருப்பாளா சொல்ல மாட்டாளா? இதெல்லாம் அவன் மனசில் வந்திருக்குமா வந்திருக்காதா? இதெல்லாம் அவன் ஏங்கியிருப்பா, கதறி இருப்பா. இந்த ஏக்கத்தை எல்லாம் தூரத்திலிருந்து அறிந்தார். உன் நினைவுகளை தூரத்திலிருந்து என்ன செய்கிறவர்? அறிகிறவர். அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்குது, அதான் தூரத்திலிருந்த நற்செய்தி. அவர் சொல்கிறாரு, ஆகாரே. அந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன், ரொம்ப அழகா சொல்லப்படுங்க. 16 20 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஆகாரே உன் அழுகுரலை கேட்டேன்னு கர்த்தர் சொல்லல. யார் சத்தத்தை கேட்டங்கிறாரு? ஏங்க இவ தான் அழுதுகிட்டு இருக்கா கர்த்தர் சமூகத்தில் போய். இவ யாருக்காக அழுகிறா? பிள்ளை உயிருக்காக போராடி கொண்டிருக்குது. இவளுக்கு தெரியும் தன்னால் பிழைக்க முடியும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இவ ஒரு கருப்பின பெண். பிறந்தது முதற்கொண்டே இவ எதில் வந்தவ? பாடுகளையும் உபத்திரவங்களையும் கடந்து வந்தவள். பல உபத்திரவங்களை, கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து வந்தவள். கரடு முரடான வாழ்க்கைகளை கடந்து வந்தவள். ஏன்னா பிறப்பே அப்படிப்பட்டது, இவ வாழ்க்கை அப்படிப்பட்டது. ஆனால் இவள் பெற்றெடுத்த குழந்தை இருக்குது, அது அப்படி பிறக்கலை. ஆபிரகாம் வீட்டில் பிறந்துருச்சு, செல்வ சீமானாய் இருக்கிறான். அவன் வீட்டில் குழந்தை பிறந்துச்சு. இப்போ அந்த குழந்தை எப்படி இருந்திருக்கும்? சகல வசதி, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல சாப்பாடு, நல்ல ஆகாரம், தூக்கி கொடுச்சவன் கால், அது இதுன்னு ஒரு நாளும் கீழே விட மாட்டாங்க. அவ்வளோ பிரியமாக வச்சுருந்துருப்பாங்க.
இந்த முந்தின காலங்கள், அதாவது நாங்கள் படிக்கிற காலத்தில், எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு டீச்சராக இருப்பாங்க இல்லையா, அவங்க பிள்ளைகளெல்லாம் எங்கள் கிளாஸில் படிக்கிற பையங்க பொண்ணுங்கள்லாம் எப்படி தான் கூப்பிடுவாங்கன்னா, வாங்க போகன்னு தான் கூப்பிடுவாங்க. வா பொண்ணு கூப்பிடக்கூடாது. ஒரே கிளாஸில் உட்காந்துருப்பாங்க. உண்மைங்க. ஒரே கிளாஸில் இப்போ நான் 5th படிக்கேன்னா என் கூட 5th இன்னொரு பிள்ளை படிச்சுக்கிட்டு இருப்பான், ஒரு பையனும் படிச்சுட்டு இருப்பான், வாத்தியார் மகனாக இருப்பான், அல்லது எஸ்டேட் உள்ள ஸ்டாஃப் மகனாக இருப்பான். அவங்க அப்பா அந்த எஸ்டேட்டு ஸ்டாஃபாக இருப்பார், ஃபீல்டு ஆஃபீஸராகவோ ஏதோ ஒன்று இருப்பார். இவர் பிள்ளைய வந்து அன்றைக்கி எப்படி தான் கூப்பிடணும்? ஆமாம், மேனேஜர் பிள்ளைகள், ஃபீல்டு ஆஃபீஸர் பிள்ளைகளை, அங்குள்ள டீ மேக்கர் பிள்ளைகள், அதாவது ஸ்டாஃபாக இருப்பாங்க பாருங்கள் எஸ்டேட். இது வந்து அந்த காலத்தில், ஏன்னா வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து அப்படி வந்ததுனால அவங்க பிள்ளைகளை இவங்க எப்படி தான் கூப்பிடணும்? ஆமாம், இப்போ கண்ணன் ஒருத்தன் படிக்காம வச்சுக்க, என் ஃப்ரெண்டு படிக்கான்னா கண்ணை வாங்க கண்ணை அப்படி தான் கூப்பிடணும். மற்ற எல்லாவனையும் வாழைப்பழம்னு கூடுவான், இவங்களை மட்டும் நினச்சக்கூடாது. உடனே டீச்சர் கேள்வி கேட்பாங்க, உடனே எதுக்கு வாழைன்னு கொடு. என்ன ஆக்கிரமங்க அந்த காலத்தில். என்ன மாதிரி 1-2 பேர் தான் வாபன்னு கூப்பிடுறவங்க, ஏன்னா எல்லாம் சொந்தக்காரப்பே. டீச்சர்ஸ் முழுது நமக்கு யாராக இருந்தாங்க அன்றைக்கி? சொந்தக்காரங்க. சண்டே ஸ்கூலில் ஒன்றா உட்காரணும், எல்லாம் கிறிஸ்தவங்க அன்றைக்கி டீச்சர்ஸு. அதனால் எல்லாம் சண்டே ஸ்கூலில் சர்ச்சுக்கு போனாலும் ஒன்றா தான் போகணும், வெளியில் வந்து விளையாட வந்தாலும் ஒன்றா தான் பண்ணணும். அதனால் நாங்கள்லாம் அப்படி வா போன்னு கூப்பிடுவோம். ஆனால் பொதுவாக பிள்ளைகள் வந்து எல்லாரையும் வாங்க போகன்னு தான் கூடுவாங்க. மரியாதை குறைவு பேசக்கூடாது. யாரை ஒரே கிளாஸில் படிக்கிறவனையே அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. நான் அப்போ இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அப்போ நம்ம நாட்களிலேயே இப்போ இருக்கும்போதே இப்படி இருந்துச்சுன்னா, அன்றைக்கி ஆபிரகாமின் மகன், அது 100 வருஷம் கேப்பில், ரொம்ப வயசு காலத்தில் அவன் எல்லாத்தையும் வந்து செல்வமாக இருக்கும்போது, கிட்டத்தட்ட அவன் 80 வயசு 86 வயசில் அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா, அந்த குழந்தை எவ்வளோ செல்லமாக பார்த்துருந்துருப்பாங்க. யோசித்து பாருங்கள். அவ்வளோ வேலைக்காரர்கள் இருந்தார்கள். சண்டை போடுறதுக்கே எத்தனை பேர் போனாங்க? எவ்வளோ பேர் போனாங்களாம்? 318 பேர் சண்டைக்கே போனாங்களே. யார்கிட்ட? லோத்துவை காப்பாற்றுவதற்கு, சோதம் குமாராவுக்கு யுத்தம் பண்ண போனாங்கல்ல. அப்படிப்பட்ட அவ்வளோ இருக்காங்கன்னா, அப்போ அவ்வளோ படைய வீரர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மத்தியிலலாம் இவன் உலாவி வந்திருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது, விளையாடும்போது, ஓடும்போது, நடக்கும்போது எவ்வளோ இதாக இருந்திருக்கும். யார் பார்த்தாலும் இஸ்மவேல் 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 கூப்பிடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்ல. அப்படியே எல்லாம் ஆளாளுக்கு தூக்கி விளாண்டுருப்பாங்க, ஆளாளுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இஸ்மவேல் இதே இருக்கா, நான் எடுத்தார் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஒரு காய் பறிக்கணும், நீர் நான் பறிச்சுத்தார் அப்படின்னு இருப்பான் ஒருத்தன். நீ மரத்தில் ஏறாது, நான் பறிச்சு. இப்படி இவ்வளோ செல்லமாக வச்சுருந்துருப்பாங்க. அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ அந்த பையன் வந்து இப்போ என்ன பண்ணுறான்? தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, மாற்றிக்கொள்ள என்ன கிடையாது, ட்ரெஸ்ஸு கிடையாது. யோசித்து பாருங்க. இப்போ இவ அதுதான் கதறா, இவ அதுக்கு தான் அழுகிறா. நான் எப்படினாலும் பிழைச்சிருவேன், என்னுடைய வாழ்க்கை வேற. ஆனால் என் பிள்ளை அப்படி வளரலையேப்பா, என் பிள்ளை அப்படி இருக்கலையே, கதறா. அப்பதான் ஆண்டவர் கூப்பிடுற, ஆகாரே, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். சத்த முறையிலே சொல்லுங்க. உங்களாய்ப்பு எனக்கு தெரியுமா, உன் பாடு எனக்கு தெரியுமா, உபத்திரம் எனக்கு தெரியுமா. எங்க இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஜோதி நகரில் இருக்கிறோம். ஒரு நாள் ராத்திரி திடீர்னு ஒரு ஊழியக்காரர் வர்றாரு, எங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறாரு. அவர் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கிறாரு, போகலை. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் நேரம் வந்தோடனே நானே பார்த்தேன், டைம் ஆகிடுச்சு, அவர் அனுப்பி விட்ருவோம். ஏன்னா இப்போ விளாத்தி குளத்துக்கு போகணுன்னா இப்போ பஸ்ஸு 1-2 பஸ் தான் இருக்குது, இப்போ மாதிரிலாம் கிடையாது. அந்த பஸ்ஸை விட்டு அதுக்கு அடுத்து பஸ்ஸு கிடையாது, மறுநாள் தான் போகணும். அதனால் அவர் அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி பாஸ்டர் அப்போ நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ண சொல்லி, ஜோம் பண்ணுங்க, டைம் ஆகிடுச்சு, உங்களுக்கும் பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ண சொல்கிறேன். அவர் ஜோம் பண்ணுறாரு. நான் பாஸ்டர் மாட்ட கேட்டுட்ருக்கிறேன், ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். அவருக்கு கொடுக்க காணிக்கைக்கு ஏதாவது இருக்குதா அப்படி கேட்குறேன். நான் இங்கே எல்லாத்தையும் சுற்றி என்கிட்ட இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் செல்ஃபு பைபிளை திறந்து பார்க்க, அதை பக்கம் இதை பக்கம், எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லை. அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் கண்ணை மூடி. நாங்கள் 2 பேரும் காசு தேடிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு பாஸ்டம்மா வந்து ஒரு 50 ரூபா கொண்டு வந்து, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 50 ரூபாய் பார்த்து ரொம்ப நாள் அந்த மாதிரி இருந்துச்சு. உடனே கொண்டு கொடுத்தாங்க. ஏன்னா 10 ரூபா கொடுக்குறது அந்த காலத்தில் பெரிய கஷ்டம். ஒரு 50 ரூபா முழுத்தாள் கொண்டு கொடுத்தாங்க. அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஜெபம் பண்ணி முடித்தவொன்னே அவர் கொடுக்குறோம். அவர் அப்படி அழுகிறார், பயங்கரமாக அழுகிறார்.
உடனே பாஸ்டர் என்ன அப்படின்னு, இல்லை பாஸ்டர் இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள், என் மகளுக்கு பிறந்த நாள். அவள் காலையில் நான் கிளம்பும்போது, எப்பா இன்னைக்கு பிறந்த நாளுப்பா, ஏதாவது வாங்கி தருவீங்களாப்பான்னு கேட்டான். ஏன்னா வீட்டில் என்ன கிடையாது, சாப்பாடு கூட வழி இல்லை. இன்றைக்கி ஏதாவது வாங்கி தருவீங்களாப்பான்னு கேட்டா, நான் சரிம்மா நான் போகிறேன், கர்த்தர் தருவார்மா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அப்படியே சுற்றிட்டே வரேன். ஒரு இடமும் எனக்கு எது இல்லை பாஸ்டர். கடைசியில் உங்களை பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன், ஆனால் நீங்கள் இதை கொடுத்தது எனக்கு என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதார். உடனே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க, பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லுங்கள், நல்லா சாப்பிட சொல்லுங்கள், நல்லா வாங்கி ஏதாவது வாங்கிட்டு போங்க யான்னு சொன்னேன். நான் கட்டாயம் வாங்கிட்டு போவேன் பாஸ்டர், என் மகா அது வரைக்கும் காத்திருப்பா, 10 மணி ஆனாலும் என் பிள்ளை காத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் அனுப்பிவிட்டோம். அனுப்பி விட்டுட்டு நான் சொன்னேன், ஏம்மா இந்த ரூபா எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னேன், நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிருந்தோம்ல ஐயா, அம்மா என்னைக்காவது உனக்கு தேவைன்னா அது செலவுக்கு வச்சுக்க சொல்லி ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. அந்த 50 ரூபாய் தான் பையில் வச்சுருக்கேன். ஏன்னா நாளைக்கு அரிசி இல்லை, அரிசி வாங்கணும்னு வச்சுருந்தேன், நீங்கள் அதை அவர் கொடுக்க சொல்லிட்டீங்க. சரி விடு, கர்த்தர் தருவார், இருக்கு அரிசியை பொங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசியை பொங்க சொல்லிட்டேன். ஒரே ஒரு கிளாஸ் அரிசி தான் இருக்குது. அப்போ சரி ஐயா ஒரு கிளாஸ் தான் இருக்குதுயா அப்படி, சரி பொங்கு 2 பேரும் அரை வயதுக்காக சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படி சொல்லி பொங்க சொல்லியாச்சு. அரிசி போட்டாச்சு, குக்கரில் வச்சாச்சு, குக்கரில் வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டாச்சு. அப்போ இருக்க அந்த எந்த ஸ்டவ்வு, பம்பிங் ஸ்டவ்வு, அதை பற்ற வச்சுட்டாச்சு. அதை பற்ற வச்சுட்டு போய் நாங்கள் நடுவில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். பாவம் எவ்வளோ கஷ்டங்கள் பாரு ஊழியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அவர் ஊழியத்தை கஷ்டத்தை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் 2 பேரும். திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது, டஸ்ன்னு சவுண்டு கேட்டுன்னு சவுண்டு கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லி ஓடி பார்த்தா கிச்சனில் விசில் சுற்றுறதுக்கு பதில் குக்கர் சுற்றுது. என்ன சுற்றிக்கிட்டு இருக்குது, குக்கர். டஸ்ன்னு சவுண்டு கேட்குது, குக்கர் கிருக்குன்னு சுற்றுது. உடனே ஓடி போய் டக்குன்னு என்னச்சுன்னா இதை ஆஃப் பண்ணிட்டேன், அடுப்பை நெஞ்சுவிட்டேன். அந்த ஏரை பிடிங்கி விட்டோன்னே டக்குன்னு என்னஞ்சிரும், ஆஃப் ஆயிரும். உடனே டப்புன்னு அது ஆஃப் ஆகிட்டு வந்து உட்காந்துட்டேன். ஏன்னா சுத்திரத்தில் அடிச்சிச்சின்னா என்ன செய்யும், மூஞ்சி கெஞ்சில் பிச்சுட்டு போயிடும், அந்த அளவுக்கு இருக்கும் அது வந்து இது. அது மாதிரி வெடித்தாலும் பிரச்சனை. அதனால் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள நடுவில் போயிட்டோம். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சோன்னே என்ன அப்படி ஆகிடுச்சுன்னு போய் பார்த்தா எல்லா இடத்துலையும் என்ன ஒட்டிருக்குது, பருக்க பருக்கையாக ஒட்டி இருக்குது. இப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது குக்கர்லேருந்து வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், ஃபோர்ஸாக எப்படி துப்பாக்கி வச்சு டம்முன்னா அடிக்கிறானோ அதே மாதிரி என்ன அடிக்கும், இதை அடிக்குது. அவ்வளவும் பாத்திரம் மண்டங்கண்டம் எல்லாத்துலேயும் என்ன உட்காந்துருக்குது, பருக்கையாக உட்காந்துருக்குது. உடனே 2 பேரும் தண்ணி எடுத்து ஃபுல்லாக பாத்திரத்தெல்லாம் கழுவி எல்லாம் அலசி தண்ணியெல்லாம் கூட்டி விட்ட உயிர் போயிடுச்சு. 10:30 மணி எல்லாத்தையும். 10:30 மணிக்கு சரி அம்மா டயர்டு ரொம்ப, குக்கரை திறந்து பார்த்தா குக்கரில் இருக்கலாம் சுவரில் ஒட்டிருச்சே. எங்கே குக்கரில் இருக்கும், குக்கர் காலி குக்கர் இருக்குது, எல்லாம் போயிடுச்சு. நல்லா நினச்சிக்கோங்க, இது செவ்வாய்க்கிழமை ராத்திரி நடந்த சம்பவம். செவ்வாய்க்கிழமை ராத்திரி பட்னி, புதன்கிழமை முழு நாள் பட்னி, வியாழக்கிழமை முழு நாள் பட்னி. ஏன்னா ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது. இதுக்கு இடையில் டாக்டர் ஜெயராணி இங்கே இருக்கிறாங்க. அப்போ மேரேஜ் ஆகலை. அவங்க சோதனைக்காகவே ஒவ்வொரு நாளும் இந்த 3 நாளும் என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு ஜன்னல், ஏன்னா இந்த ஜன்னல் ஒன்று போல் இருக்கும். அவங்க வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். அந்த ஜன்னல் இந்த ஜன்னல் ஒன்று போல் இருக்கும். அவங்க அந்த ஜன்னலை திறந்துட்டு, என்ன அலீஸ் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், என்ன செஞ்சா அப்படின்னு. எப்படி இருக்கும், என்ன அலீஸ் இன்னைக்கு என்ன செஞ்ச அப்படின்னு. உடனே ஏக்கா கொஞ்சம் தக்காளி சட்னி சாப்பிட்டங்க, இருக்கா நீ சூப்பராக வைப்பிய அப்படின்னு கேட்கும். அது வேணும்னே கட்டிகிட்டே இருக்குது. ஆனால் நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அம்மாட்ட சொன்னேன், நாம் பட்னியாக கிடக்குது, இந்த 4 சுவரை தவிர வேறு யார்ட்டையும் போகக்கூடாது, இது நீ உறுதியாயிரு அப்படின்னு மட்டும் சொன்னேன். எந்த காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அந்த டைம் இவன் 6 மாத குழந்தை, பெரியவன் 6 மாத குழந்தை. இவனுக்கு என்ன பண்ணணும், பால் கொடுக்கணும், ஃபீட் பண்ணணும், தாய்ப்பால் கொடுக்கணும். அவனுக்கு வேறு ஆகாரம் கிடையாது. தாய்ப்பாலை தவிர எங்கள் வீட்டில் வேறு எதுவும் இருந்ததும் இல்லை அந்த நாட்களில். கொடுக்கணும், கொடுக்க முடியலை. ஆனால் பாருங்கள், தேவன் எத்தனை அதிசயமானவர். அந்த 3 நாட்களும் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு தன் மார்பில் வச்சு பால் கொடுத்தா கூட என்ன செய்யலை, குடிக்கலை. பிள்ளைக்கு பசி இல்லாத அளவுக்கு கர்த்தர் பாட்டி வச்சுட்டார்.
ஆமென். ஏன்னா ஒரு குழந்தை பசிச்சா எவ்வளோ கத்தும், எவ்வளோ கதறும். ஆனால் 3 நாட்கள் எந்த சத்தமும் இல்லை. நாங்கள் கட்டாயப்படுத்தி கொண்டு போய் மார்பில் வச்சு பால் கொடுத்தா கூட தாய்ப்பால் என்ன செய்யலை, குடிக்கலை. அப்போ நான் யோசித்தேன், தேவன் எத்தனை நல்லவர். நாம் பட்னி கிடக்கிறோம், நீ பட்னியே கிடக்கிறவங்காண்டி உன் குழந்தைக்கும் பசி இல்லாத அளவுக்கு தேவன் பாதுகாத்திருக்கிறாரு. அவ்வளோதான். 3 நாட்கள் முடிந்தது. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் பட்னி. சாயந்தரம் எனக்கு விருதுநகரில் ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங் போகணும். மீட்டிங்கில் 3 நாள் பாடுறது நான் தான். வெள்ளி சனி ஞாயிறு நான் தான் பாட்டு நடத்துகிறேன். அப்போ மீட்டிங் இப்போ இந்த ஒர்ஷிப் லீடர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ பாட்டு அவ்வளோதான். பாட்டு பாட கூடுறாங்க, நாங்கள் பாட்டு பாட போகிறேன், நான் தான் போகிறேன். அதனால் நான் போயிட்டு வர்றதுக்கு நைட்டு 12 மணி ஆகிடும். அதனால் ஒத்தையில் இருக்க வேண்டாமா, குழந்தைய கொண்டு நீ வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லி, அப்போ சைக்கிள் தான், சைக்கிளில் ஏற்றி கொண்டு போய் வீட்டு வாசலில் விட்டுட்டு எதுவுமே சொல்ல நான் போயிட்டு வரேன்ட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், நான் வந்துட்டேன். அவங்க வீட்டில் கொண்டு, அவங்க அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு நான் வந்துட்டேன். இப்போ இவ பார்க்குறா, அவள் தங்கச்சி, எவ்வளோ என்ன பிரச்சனை உனக்கு, அவருக்கு எது சண்டையா? அவர் வாசலில் வந்து விட்டுட்டு ஒன்றுமே சொல்ல, உள்ளே வரல, அவர் பாட்டு போயிட்டார், நீ வேற வாடி இருக்கிற, பிள்ளை வேற இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவளை நோன்றா. எப்படி இந்த அக்கா தங்கச்சிக்குள்ளே ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, எப்படினாலும் கோல் மூட்டுவாள் இல்லை. ஆமாம், அதனால் என்னவோ ஒன்று கிளப்பி விடுறேன்னு கிளப்பிடுறான். அப்போ இவ கேட்கவும் அவளுக்கு முடியலை, சொல்லிட்டா. இந்த மாதிரி ஆயிடுச்சு. 3 நாளாக எங்களுக்கு என்னது கிடையாது, செவ்வாய்க்கிழமையிலேருந்து நாங்கள் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொன்ன உடனே இவா கத்திட்டா, எம்மா இங்கே வந்து பாருங்க அந்த அநியாயத்தை, இவா பாரு இவ்வளோ நாள் பட்டினி ஆனதுக்கு அவரும் வந்துட்டு அப்படியே ஓடிட்டார் அப்படி சொல்லி இவா கூப்பாடு போட்டான் இங்கே இருக்கவரை. உடனே அக்கா என்ன இப்படின்னு துடிக்கத்தானே செய்யும். உடனே அவங்க அம்மா ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், அப்போ அவரை வச்சு சாப்பிட்டு போய் சொல்லிக்கலாமே அப்படின்னு நான் வந்துட்டேன். என்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது. சைக்கிளை கூட நிப்பாட்டிட்டு ஒரு தம்பியை மட்டும் நான் கூப்பிட்டுருந்தேன். இப்போ அவங்க வீரசிங்க பாஸ்டர்னு இருக்கார், அவர் பையன் செல்வத்தை செல்வம் என் கூட பாட்டு பாடக்கா கூப்பிட்டுருந்தேன். செல்வம் தம்பி வாங்கின பாடிட்டு வந்துடுவோன்னு. சரி பாஸ்டர் நான் வாரேன், போவோம் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பாட போகிறோம். என்கிட்ட காசு இல்லை. இப்போ வரச்சனை எனக்கு தெரியும், ஏன்னா அவள் இன்ஜினியர் பையன், அவள் அம்மா டீச்சரு, அதனால் எப்படியும் ஒரு 10-20 ரூபா என்ன செய்வாங்க கொடுத்து அனுப்புவாங்கன்னு நம்பிக்கை இருந்துச்சு. உடனே அவங்க வந்தவுடனே, தம்பி போகும்போது டிக்கெட் எடுத்துக்க, நான் வரும்போது எடுத்துக்கிட்டேன் பெருமைக்கு. சொல்லலை, ஒன்றுமே சொல்ல, அப்படியே சொல்லிட்டு போயிட்டோம். 2 பேரும் போகிறோம், பஸ்ஸில் போனோம், போய் பாடினோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே மீட்டிங் முடிஞ்ச உடனே நாங்கள் கிளம்ப போகும்போது பாஸ்டர் ஹென்றி செல்வராஜ் ஒரு 50 ரூபா கொடுத்தார். ஏன்னா அவர் தான் அந்த மீட்டிங் நடத்திட்டு இருந்தார். ஃபேரல் ஃபிஷர் வந்திருந்தார். அவர் மீட்டிங் ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். பெரிய கூட்டம், சரியான கூட்டம். ஆனால் நல்ல கர்த்தர் மகிமையாக பயன்படுத்தினார் பாடும்போது எல்லா காரியத்தையும். அப்போ என்னை வந்து எங்கே பாடக்கூடாது, நீ எல்லாம் பாடுறது சரியில்லைன்னு சொல்லி இறக்கி விட்டாங்களோ அங்கேருந்து டிரான்ஸ்லேட்டுக்கு ஆள் வந்திருந்தாங்க. அவங்க போய் அங்கே போய் சொல்லியிருக்காங்க, பாட்டு ஃபுல்லாக அந்தோனி சிங் தான் சூப்பராக பாடிட்டு இருக்காரு, அங்கே மக்கள் அவ்வளோதான் இருக்காரு. அன்றைக்கி ராத்திரி நியூஸ் அங்கே இங்கேருந்து அங்கே நியூஸ் போயிடுச்சு. நல்ல கவனிங்க, நம்மளை தேவன் எப்படிலாம் செய்கிறாரு பாருங்கள். எந்த இடத்துல வெட்கப்படுத்த நினச்சாங்களோ அதே கூட்டம் அதை பார்க்குது. டிரான்ஸ்லேட் வந்தவர் பார்த்துறார், அவர் சொல்கிறார் இந்த மாதிரி அவர் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாடி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது 50 ரூபா போகும்போது சாப்பிட்டோம். பஸ்ஸுக்குன்னு சொல்லலை, நானும் அவர்கிட்ட சொல்லலை நாங்கள் இப்படி வந்திருக்கிறோம் அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் அதில் தான் இருக்கிறேன், சொல்லலை. அவர் ஒரு 50 ரூபா எடுத்து ஃபஸ்ட்டு போகும்போது சாப்பிட்டு போயிருங்க அப்படின்னாரு. அந்த 50 ரூபா ஆகிட்டான். அன்றைக்கி வந்து வெறும் 10 ரூபாய் என்னமோ தான் பஸ் டிக்கெட்டு. அதனால் வந்தோடனே 2 பேரும் போனோம். இட்லி 50 பைசா தான். இட்லி எவ்வளோங்க என்ன ரேட்டு? 50 பைசா. உடனே தம்பி சாப்பிட்டு, இல்லை பாஸ்டர் நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு. அப்போ இல்லை தம்பி ஒரு 2 இட்லியாக சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போவோம், ஆளுக்கு 2 இட்லி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உட்காந்து 2 இட்லி சாப்பிட்டோம். அதுதான் 4வது நாள் நான் சாப்பிட்டேன் 2 இட்லி. அதோடு சரி, 2 இட்லியும் ஆளுக்கு 1 ரூபா 2 ரூபா போயிடுச்சு. பஸ் பேர் 8.50 நம்ம நினைக்கிறேன். அதுக்குள்ளே போச்சு, வந்துட்டோம். நான் மறுபடியும் டிக்கெட் எடுத்துட்டேன், போயாச்சு. நான் மறுபடியும் பகலில் அப்படி உட்காந்துட்டேன். பட்னி, காலையில் பட்னி, மத்தியானம் பட்னி. ஏன்னா சாயந்தரம் போகும்போது என்ன வேணும், டிக்கெட்டுக்கு காசு வேணும். போனேன். சனிக்கிழமை அதே மாதிரி பண்ணோம். அதே மாதிரி 2 இட்லி, அன்றைக்கி 50 ரூபா கொடுத்தாங்க, 2 இட்லி சாப்பிட்டோம், மறுபடியும் வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி பண்ணோம். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போனோம், இதே மாதிரி. அன்றைக்கி சாயந்தரம் ஒரு 250 ரூபா அவங்க கொடுத்தாங்க. 3 நாள் போய் பாடினதுக்கு எவ்வளோ தான் கூலி? 250 ரூபா கொடுத்தாங்க. அவ்வளோதான், 2 பேருக்கு சேர்த்து. நான் அந்த தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி
ஐயையோ, நீங்கள் எனக்கு பாட கூட்டு போகிறதே பெரிய, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் பாடினேன், அதுவே பெரிய காரியம் பாஸ்டர். என்னை கூப்பிட்டு போய் பாட வச்சிங்களே, அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். இதெல்லாம் ஊழியக்காரங்க நீங்கள். எனக்கு நான் அப்பா அம்மா இருக்காங்க, நல்லா செய்கிறாங்க, நீங்கள் இது பண்ணுறேன். அவர்கிட்ட நான் அப்போ தான் நான் அவன்கிட்ட சொல்கிறேன், தம்பி 5 நாள் நாங்கள் பட்னிப்பா அப்படின்னு. என்னண்ணா இப்படி இருக்கீங்க, என்ன பாஸ்டர் ஒரு வார்த்தை என்ன சொல்லக்கூடாதா, நான் டெய்லி 3 நாள் உங்கள் கூட வரேன், ஏன் வாயை திறக்கலை அப்படின்னு இல்லைப்பா அப்படி தான் நடத்தணும் கர்த்தர். அவனுக்கே கண்ணீர் பதுங்கிருச்சு. இப்போ வந்து தம்பி செல்வமாருக்கு வாத்தியாராக இருக்கிறாக்கில், என்னை இதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, நான் வீட்டிலேருந்து அப்பாட்ட வாங்கிட்டு வந்துருப்பேன், அம்மாட்ட ஏதாவது வாங்கி கொண்டு வந்துருப்பேன் உங்களுக்கு அப்படி. நம்ம சொல்ல வேண்டியது அவர்கிட்ட மட்டும்தான். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். நான் இந்த காரியத்தில் நான் எதுக்கு இப்போ சொல்ல வந்தேன் பாருங்கள். அதுக்கப்புறம் மறுநாள் தான் அரிசியெல்லாம் வாங்க ஆரம்பித்தோம். அன்னைக்கிலேருந்து இன்னை வரைக்கும் அநேகருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களை வச்சுருக்கிறார். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த 3ஆவது நாள் வெள்ளிக்கிழமை மத்தியானம் போல், அதாவது செவ்வாய் நைட்டு புதன் முடிஞ்சிச்சு, வியாழன் முடிஞ்சிச்சு, 4ஆவது நாள் அது கணக்கு பார்த்தா. அந்த வெள்ளிக்கிழமை அந்த ஹாலில் அப்படி படுத்திருக்கிறோம். பிள்ளை எப்படி படுக்க வச்சுருக்காங்க, இப்படி படுத்துருக்கு, பிள்ளை படுத்திருக்குது. நான் வந்து நம்ம இந்த பழைய கம்யூனியன் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இருக்கல உள்ள இடத்துல பழசு, அந்த ஒரு டேபிள் 2 சேர் தான் நம்ம வீட்டில் உண்டு, ஸ்டீல் சேர். இன்னும் அந்த சேர் பத்திரமா வச்சுருக்கிறேன், ப்ளூ கலர் சேர். அந்த சேரில் உட்காந்துருக்கிறேன், அந்த டேபிள் இப்படி இருக்குது, இவங்க இப்படி படுத்திருக்காங்க ஹாலில். அப்போ நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சமூகத்தில் வேதத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு ஜெபம், ஆண்டவரே நான் அதான் இந்த ஆகாரை சொல்கிறேன், இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன். ஆகார் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்கிறது நான் அதனால தான் சொல்ல வரேன். ஆண்டவரே நான் பிறந்துலேருந்து கரடு முரடாக வளர்ந்து வந்துட்டேன். கஷ்டம்னா தெரியும், நஷ்டம்னா தெரியும், பட்டினா தெரியும், பசினா தெரியும், எல்லாத்தையும் கடந்து வந்துட்டுருக்கேன். அதனால் என்ன நீர் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீர் பட்டினியாக பட்டாலும், இதாங்க நான் தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேன், இன்னும் நீர் நான் சாகிற வரைக்கும் நீ பட்டினியாக கிடந்து சாகிறனால நான் சரின்னு செத்துடுறேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்னை நம்பி நீங்கள் கொடுத்துருக்கிறவங்க வந்து அவங்க நல்ல வசதியான வீட்டிலேருந்து வந்தவங்க, நல்லா சாப்பிட்டவங்க, நல்ல இருந்தவங்க, இன்றைக்கி அவங்கள என் கூட பட்னியாக வச்சுட்டு இருந்தேன்னா நான் இப்படி அவங்களுக்காவது மனம் இறங்கும், அந்த குழந்தைக்கு மனம் இறங்கும். இதுதான் நான் சோமன். ஏன்னா அவங்களால அவங்க தாங்க முடியாது, நான் தாங்கி கொள்ளுவேன், எனக்கு அந்த பலன் இருக்குது. ஏன்னா நம்ம அப்படி வளர்ந்தவங்க, நம்ம கரடுமுடான வாழ்க்கையில் பட்னி பசி இதெல்லாம் கடந்து வந்தவர்கள். அவங்க அப்படி வளரலை. அவர் டீச்சர் மகா, அவங்க அப்பா வந்து மில்லில் அவங்க ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தவர். தினம் வரும்போது இப்பவும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எப்போ வந்தாலும் 2 இப்படி வச்சு தான் வருவாராம். இந்த 2 கையும் எப்படி வச்சுருப்பாராம் பின்னாடி, குஷ்டம் நினச்சிடாதீங்க, இப்படி வச்சு பின்னாடி வச்சுருந்தா 2 கையிலும் என்ன இருக்கும், பொட்டுன்னு இருக்குமா, பார்சல் கட்டிட்டு வருவாராம். எப்போ வந்தாலும் உள்ள இருக்கும். ஏன்னா அவர் வந்து கேண்டீன் சூப்பர்வைசரு, அதனால் கேண்டீன்லேருந்து வரும்போது எல்லாம் தினம் இதை எல்லாம் அப்படியே இல்லைனாலும் வெளியே போய் வாங்கிட்டு வருவாராம். பக்கத்தில் எதையோ ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது அப்படி கொண்டு கொடுத்த குடும்பத்தில் வந்துட்டு இப்போ பட்னியாக கிடந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஆனால் கர்த்தர் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அன்றைக்கு ஆசீர்வதிச்ச ஆண்டவர் இன்றைய வரைக்கும் ஆசீர்வாதமாகவே நடத்தி கொண்டிருக்கிறார். இதைத்தான் ஆகாரம் செய்தார். அழுதா, ஆண்டவரே எனக்கு கஷ்டம், என் பிள்ளை என் சூழ்நிலை எனக்கு தெரியும், நான் எப்படி வேணாலும் இருந்திருப்பேன், ஆனால் என் பிள்ளை வசதியாக வாழ்ந்துட்டேன். எனக்கு ஒருவேளை இதே போல் என்னை போலவே ஒரு தருத்திரம் பிடிச்சவன், ஒரு வேலைக்கார பையனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுருந்தா அவனும் நானும் கஷ்டப்படும் போது அந்த பழைய கூழையோ கஞ்சோ இந்த பிள்ளை குடிச்சு வந்திருக்கோம், நாங்கள் 2 பேரும் சமாளிச்சிருந்துருப்போம். ஆனால் இவன் எல்லா செழிப்பையும் கொடுத்துட்டு இப்போ ஒன்றும் இல்லாமல் போய் கதற வச்சுட்டே அப்படின்னு சொல்லி கதறினதுனால தான் அவர் சொன்னார், பிள்ளையின் அழுகுரல் சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னார். சத்தம் ஒரு இல்லை சொல்லுங்கள். அந்த கேட்ட சத்தத்தை சொன்னார், நீ பிள்ளையின் கரத்தை பிடித்து கொண்டு என்ன செய்யும், போ, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். அதில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், நான் உன்னை பெரிய ஜாதியாக்க உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டில் பார்த்தா கர்த்தர் அவள் கண்களை திறக்கிறார். அவள் கண்ணை திறந்து பார்க்கும்போது என்ன இருக்குது, ஒரு தண்ணீர் துறவை கண்டு. துறவுங்க, யோசித்து பாருங்க, ஒரு கிணறு அங்கே இருக்கிறது, ஒரு துறவங்க இருக்கிறது. இந்த தண்ணிக்கு தானே இவ்வளோ நாள் சுற்றி இருக்கிறா, இவ்வளோ நேரம் சுற்றி இருக்கா, எங்கேயாவது தண்ணி கிடைக்காது. ஆனால் இப்போ கர்த்தர் சத்தம் கேட்ட உடனே அந்த தூரத்திலிருந்து வந்த சத்தம் அவளுக்கு ஒரு நல்ல செய்தியாய் வருகிறது, உன் கண்ணு முன்னாடி தண்ணி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த தேவன் சொல்கிறார், உங்களுக்கும் அதே ஆசீர்வாதத்தை வைக்கிறார். எதற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாயோ, எதற்காக புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, எதற்காக வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு நீ துடித்துக் கொண்டிருக்காயோ, அவர் சொல்ல உன் கண்ணை திறந்து பார், உனக்கு முன்னாடி நல்ல செய்தி இருக்கிறது. பக்கத்தில் சொல்லுங்க,
கையை பார்த்து சொல்லுங்கள். அவங்க பிடிச்சி முகத்தை பார்த்து குனிஞ்சிக்கிட்டுலாம் சொல்லாதீங்க, தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் எதற்கு ஏங்குறீங்களோ உங்கள் கண்ணு முன்னாடி அந்த அற்புதத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுக்கு நன்மை நடக்க போகிறது. நல்ல செய்தியை உங்கள் முன்னாடி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு நற்செய்தி நீக்க காலையில் சொல்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நீ அழுதது போதும், நீ புலம்பினது போதும், தேவன் அதிசயத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். நான் ஏன் இவ்வளவு தூரம், அதனால தான் இந்த பாடல் கூட அப்படி எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் அனுபவ ரீதியாக வந்ததுனால தான் அந்த பாடல் நான் ஆகாரை குறித்து எழுதும்போது, ஆகாரே ஆகாரே அழாத ஆகாரே, ஆகாரே ஆகாரே அழாதே அழாதே. நல்ல கவனிங்க, இந்த பாடலை எழுதி வச்சிருக்கிறேன். அதில் அப்படியே தான் எழுதியிருக்கிறேன். ஏன்னா எந்த சூழ்நிலை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களோ, எல்லாரும் கை விட்டுட்டாங்களோ, நீ கவலைப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் கண்ணீர் களிப்பாய் மாறும். அவர் தான் சொல்கிறார், உன்னை பலப்பட. தூரத்திலிருந்து இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வரும், எதிர்பாருங்க. சீக்கிரத்தில் நல்ல செய்தியை கர்த்தர் கொண்டு வருவார். அது மாத்திரமில்லைங்க, இன்னொரு காரியத்தை பாருங்களேன். இன்னொரு நல்ல செய்தி, ஒரு ராஜாவுக்கு போகிற செய்தி. இஸ்ரவேலின் ராஜா, அவன் யோக்கியன் இல்லை, ஆனாலும் அவனுக்கு ஒரு செய்தி போகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு நல்ல செய்தி அவனுக்கு போகுது. தூரத்தில் அரண்மனையில் இருக்கிறான். அப்பொழுது எலிசா ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறான். என்ன செய்தினா, நாளைக்கு இந்நேரத்திலே சமாரியாவின் வாசல்லே ஒரு மரக்காய் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் என்ன செய்யப்படும்? விற்கப்படும். நல்ல கவனிங்க. டுமாரோ பை திஸ் டைம், நாளைக்கு இந்நேரத்திலே, நாளைக்கு இந்நேரத்தில் இதே இடத்துல இந்த காரியம் விற்கப்படும். எப்ப என்ன சூழ்நிலை தெரியுமா? சீரியர்கள் படையை கொண்டு வந்து இஸ்ரவேலை சூழ்ந்துட்டாங்க. கொடிய பஞ்சம், பட்டினி, பசி. இவங்களால உழவும் முடியல, விவசாயம் பண்ண முடியல, அறுக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. வெளியிலிருந்து வேற ஊர்ல இருந்து கொண்டு வரவும் முடியாது. ஏன்னா சுத்தி யார் இருக்கிறா? சீரியர்கள், பெரும் படை. இவங்களுக்கு இருக்கலாம் செத்து போச்சு, ஆடு மாடுகள் போயிருச்சு, குதிரைகள் கிடையாது, யுத்தத்துக்கான எதுவுமே கிடையாது, எல்லாம் இழந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அழிவு தான் நிச்சயம் அப்படிங்கிற நிலைமை வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த பஞ்சம் கொடிதாகிட்டே இருக்குது, பசி கொடிதாகிட்டே இருக்குது. அது எப்படிப்பட்ட பஞ்சம் தெரியுமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கழுதையின் தலை, ஒரு கழுதையின் தலை வந்து 80 வெள்ளிக்காசு. எவ்வளவா? இயேசுநாதருக்கே விலை எவ்வளவுதான்? 30 வெள்ளிக்காசு தான். யோசேப்புக்கு விலை எவ்வளவுதான்? 20 வெள்ளி. ஆனால் ஒரு கழுதையினுடைய தலை மட்டும் எவ்வளவு பச்சான்? 80 வெள்ளிக்காசு. அது மட்டும் இல்லை, புறாவுக்கு போடுகிற கார்படி பயிறு. என்ன பயிறு? காப்படி பயிர் எவ்வளவா? 5 வெள்ளிக்காசு. ஏன்னா புறாவுக்கு அவ்வளோ தெளிச்ச பயிரையாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, பொக்கு தானே அள்ளி போடுவாங்க, அவ்வளோ ரேட்டு. இதை விட கொடுமை என்னென்னா, இந்த சூழ்நிலையில் ஒரு பெண்மணி வருகிறான், ராஜாவை பார்க்குறான். ராஜாவே என்னை ரட்சியும். அவன் சொல்கிறான், கர்த்தர் ரட்சிக்காட்ட நான் எங்கேருந்துமா ரட்சிக்க முடியும்? ஆண்டவன் தான் இதை செய்யணும். சரி, உன் பிரச்சனை தான் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறா, இதுதான் கொடுமை உச்சம், பசியின் உச்சம்ங்கிறது இங்கே தான் இருக்குது. அவள் சொல்கிறா, பசி தாங்க முடியல, என் பக்கத்து வீட்டுக்காரி நானும் ஒரு தீர்மானம் எடுத்தோம். நேற்றைக்கு என் பிள்ளையை என்ன செஞ்சோம்? அவள் சொன்னா, இன்றைக்கி என் பிள்ளையை சமைச்சு சாப்பிடுவோம், நாளைக்கு உன் பிள்ளையை சமைச்சு சாப்பிடுவோம், ரெண்டும் பேசணும். அதன்படி நேற்றைக்கு என் பிள்ளையை நாங்கள் சமைத்து சாப்பிட்டு விட்டோம். இன்னைக்கு அவ பிள்ளைய கேட்குறேன், கொடுக்க மாட்டேக்கா. யோசிங்க, பெத்த பிள்ளையவே என்ன செய்றாங்களாம்? சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு அங்க என்ன இருக்குது? பசி, பஞ்சம். எதையாவது சாப்பிட்டு என்ன செய்யணும்? வயிற்றை நிரப்பணும்.
பெத்த பிள்ளையே பசிக்கல சாப்பிடணும்னு நினைச்சாங்கன்னா அப்ப நிச்சயமாக ஆடு மாடு நாய் பண்ணி ஒண்ணுமே நினைச்சிருக்காது, இருந்திருக்காது. அப்படித்தானே அர்த்தம். எல்லாத்தையும் பெத்த பிள்ளையே திங்குறவங்க ஆடு மாடை எப்படி விட்டுருப்பாங்க, நாய்களை எப்படி விட்டுருப்பாங்க, பன்றிகளை எப்படி விட்டுருப்பாங்க? ஒண்ணுமே இருந்திருக்கா. எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. கடைசியில் யாரையும் சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். பெத்த பிள்ளையவே சாப்பிடுறோம். இவ்வளவு கொடூரமான ஒரு பஞ்சம். இந்த நேரத்தில் தான் ராஜா தன்னுடைய பிரதானியை கூப்பிடுறான். நீ போயிட்டு எலிசாவை பார்த்து அவன் கழுத்தை எடுத்துரு, அவன் தலையை எடுத்துடணும். அவன் நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அவனால தான் இந்த பஞ்சம். ஊரில் எவன் பஞ்சத்துக்குள்ளே வந்தாலும் யார் தான் பிரச்சனை? பாஸ்டர் தான். ஊர்களில் வீடுகளுக்குள்ள எவன் பிரச்சனை வந்தாலும் யார் தான் பிரச்சனை? இந்த பாஸ்டர் தான். மாட்டிடுவாரியா எல்லாத்துக்கும். அதே நேரத்தில் ஒரு நல்ல வேலை இருக்காரு, நல்ல கலெக்டர் ஆகிட்டார், இன்ஜினியர் இருக்கார், அதுக்கு பாஸ்டர் தான் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது நான் படித்தேன் அப்படிம்பாங்க. ஆனால் பிரச்சனைக்கெல்லாம் யார் தான் பொறுப்பு எடுக்கணும்? ஆமாம், ஆமாங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தோடனே அது யார் பொறுப்பு சொல்கிறான்? இவன் தான் பிரச்சனை. இப்போ அவனுக்கு அது போகுது. அந்த செய்தியை சொல்ல போகிறான். இப்போ அந்த பிரதானியை பார்த்து அவன் சொன்னான், இங்கே வா, இங்கே வா, உங்கள் ராஜாட்ட போய் சொல்லு, நாளைக்கு இந்நேரத்தில் நல்ல செய்தி சொல்கிறான் பாருங்க. நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவின் வாசல்ல என்ன விற்கப்படும்? ஒரு மரக்கா. ஒரு மரக்காங்கிறது எவ்வளவு? 6 பக்கா, 10 கிலோ. 10 கிலோ கோதுமை எவ்வளவு விற்கப்படும்? 1 சேக்கலுக்கும். 10 கிலோ வார்கோதுமை 2 மரக்கா. 20 கிலோ வார்கோதுமை எவ்வளவு இருக்கும்? 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். நல்ல கவனிங்க. இவன் சொன்னவன் அப்படி கேட்க, என்னடா இது பைத்தியக்காரன் சொன்ன மாதிரி சொல்கிற? அவன் பிள்ளைய பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கிறான். இவன் சொல்கிறான் பிரதானி, ஏன்னா அவனுக்கு தெரியல உலகத்தில் நடக்கிற காரியம். அவன் நீ இங்கே ஒம்பாட்டு குகையில் உட்காந்துட்டு ஒம்பாட்டு பேசிக்கிட்டு இருக்க, அங்கே வந்து பாரு எங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு. பெத்த பிள்ளையவே எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்னடா நாளைக்கு இந்நேரத்தில் இப்படி விற்கப்படும் அப்படி விற்கப்படும் சொல்ல. வானத்தின் மதகையே திறந்தாலும் இது என்ன செய்யாது, நடக்காதுடா சாமி அப்படி சொன்னான். உடனே இவன் சொன்னான், டேய் நீ பார்ப்ப ஆனால் சாப்பிட மாட்டேன். நீ முதல்ல ஒரு ராஜாட்ட சொல்கிறான். இவன் போய் ராஜாவை சொல்கிறான். அவன் இந்த ஆள் இந்த கிறுக்கு எப்படி சொல்லிட்டான் நான் போய் சொன்னதுக்கு? அப்படி தானே சொல்லியிருப்பான். அவர் சொல்லிட்டாரியா, தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரியா, கிடைக்கும்னு சொல்லியிருப்பான். டெஃபினட்டாக அப்படி தான் சொல்லியிருப்பான். அவன்கிட்ட போனால் அந்த கிறுக்கன் இப்படி சொல்லுதான், நான் என்ன சொல்லனே எனக்கு புரியலை, நான் வந்துட்டேன் அப்படின்னு இருப்பான். அப்போ ராஜா போட்டிருக்க வேண்டியதான்ல அவனுக்கு சொல்லிட்டான், நீ வந்திருக்கிய ஊரில் பேசுவாங்க பற்றியில் அப்படி சொல்கிறதெல்லாம் இல்லை. அவன் சொன்னால் நீயும் கேட்டு வந்திருக்க, அவனை போட்டு தள்ளிட்டு வந்திருக்க வேண்டியதான்ல. அப்படி தான் இப்படி தான் ராஜாவே சொல்லியிருப்பான், போட்டிருக்க வேண்டியதான்ல அவனை அப்படிமா. நல்ல கவனிங்க. அன்றைக்கு ராத்திரியில் நடந்த சம்பவம். அன்றைக்கு ராத்திரியில் அந்த பாளையத்தில், யூதாவின் எருசலேமுடைய பாளையத்தில், இஸ்ரவேலுடைய பாளையத்துக்குள்ள இருந்த குஷ்டரோகியில் ஒரு 4 பேர். இந்த 4 பேர் பார்க்குறான் பட்னி பட்னி பட்னி. ஏன்னா ஊருக்குள்ளே சோறு இல்லைன்னா எவன் நமக்கு பட்னி சாப்பாடு தருவான்? ஒருவே தர மாட்டான். இப்போ சொல்கிறாங்க, எப்பா இவ எத்தனை நாளுப்பா பட்னியாக கிடக்க? ஊருக்குள்ளே போனால் ஒன்றும் கிடையாது, நம்ம எங்கே போவோம்? நேர எதிரி பாளையத்துக்குள்ளே போவோம். ஒருவேளை இறக்கப்பட்டு எவனாவது பிச்சை கச்சை போட்டால் சாப்பிட்டுட்டு இருப்போம், இல்லை கொன்று போட்டால் சாவும். உயிரோடு இருந்து சாகிறது கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறதுல ஒரே நாள் என்ன செஞ்சிடலாம், செத்துருவோம், வா போவோம் அப்படின்னு சொல்லி தைரியமாக 4 பேர் எழும்பி போகிறாங்க. போனால் சீரிய பாளையத்துக்குள்ளே போய் பார்க்காங்க. சீரியர்கள் படை வீரர்கள் இடத்துல பார்த்தோன்னா எல்லாம் கூடாரம் இருக்குது, குதிரை இருக்கிறது, எல்லாம் இருக்குது, ஒட்டகம் இருக்குது. ஆனால் ஆட்களை ஒருத்தனையும் காணும், ஒரு ஆளையும் காணும். காணுன்னொடனே இவங்க என்ன பார்க்குறானுங்க, என்னடா ஒருத்தனையும் காணுன்னு. நேராக போனானுவா, ஒரு கூடாரத்தை திறந்தானுவா, உள்ளே போய் உட்காந்து அங்கே பார்த்தா நல்லா சமைச்சு வச்சுருக்குது. உடனே என்ன பண்ணிருக்கானுவா, போட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இல்லை. ஏன்னா சாப்பிடும் போதே இவனை வந்து கழுத்தை வெட்டினாலும் போனது தான். இவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். 4 பேர் கூட அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டு உடனே இங்கே இருக்குடா, என்ன கிடக்குடா, அந்த வெள்ளி கிடக்குடா, தங்கம் கிடக்குடா, அது கிடக்குடா, நான் கிடக்கு அல்லடா போட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளி மடியில் கட்டிக்கிட்டு வரானு. வந்து ஒரு மரத்துக்கடியில் ஒளிச்சு வைக்கானு, ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு மறுபடியும் போகிறானு, திரும்ப அடுத்த கூட அங்கேயும் போகிறான். இப்படியே பார்த்துட்டு இருக்கானுவ. விடிய அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் அள்ளிட்டு கொண்டு வலிச்சுட்டா போகிற உரத்துலாம் சாப்பிட்டானான். அப்படி தான் வசனம் இருக்குது. கூடாரத்து அடுத்த கூடாரத்துலையும் என்ன செய்யறான், சாப்பிடு. இதை விட அவன் டேஸ்ட்டாக வச்சுருந்தான் நமக்கு தெரியல, அங்கே சாப்பிட்டு முடிச்சுவான். இப்போ சொல்கிற 4 பேருக்குள்ள ஒருத்தன் சொல்கிறான், இலே இப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கு தப்புடா, இது நல்ல செய்தி சொல்லுகிற நேரம். சொல்லுங்க,
இது என்ன செய்தி சொல்கிற நேரம்? நற்செய்தி நற்செய்தி. அதான் நல்ல செய்தி சொல்லுகிற நேரம், நற்செய்தி அறிவிக்கிற நாள். நாம் மௌனமாக இருந்தால் குற்றம் நம்ம மேல என்ன செஞ்சிடும்? சுமரும். அதனால் உடனே ஓடி போவோம், ராஜாவுக்கு சொல்லுவோண்டா, நம்ம மக்கள் சாப்பிடட்டும், நம்ம அண்ணன் தம்பி சித்தப்பா பெரிய பிள்ளைகள் சாப்பிடட்டும், வாங்க போவோம். நேர பாளையத்துக்கு வர்றாங்க. பாளையத்துலேருந்து எங்கே வராங்க? நேர ஊருக்குள்ளே வராங்க. ஊருக்குள்ளே ஆக்சுவலாக யாரை விட மாட்டாங்க? குஷ்டரோகிகளை விட மாட்டாங்க. இவங்க பெரிய இவங்க பட்னியாக கிடந்தாலும் அதில் பெருசாக இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஆட்கள். அதனால் இவங்க அங்கே வந்துட்டு அந்த ஊர் காவலனை பார்க்குறாங்க. தலைவன் இருப்பான் இல்லையா, ஊர் தலைவர் நம்மளை பார்க்குறாங்க. ஐயா, படை வீரனை பார்த்து சொல்கிறாங்க, ஒரு காரியம் சொல்லணும், ராஜாவுக்கு சொல்லிவிடுங்க. என்ன? நாங்கள் போனோம் சீரியா தேசத்து இதுக்குள்ளே படை இராணுவத்துக்குள்ளே போனோம். அங்கே போனால் ஒருத்தருமே இல்லை, அந்த கேம்பில் யாருமே கிடையாது. நல்லா சாப்பிட்டோம், இந்த பாருங்களேன், அதில் கிடச்சது கொஞ்சம் அள்ளிட்டு வந்திருக்கிறோம். ராஜாட்ட சொல்லுங்கள், நம்ம ஆட்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்குது, நம்ம ஆட்களுக்கெல்லாம் தேவையானது அங்கே இருக்குது, எடுத்துக்கிட்டு போய் சொல்லுங்களேன் அப்படி சொல்கிறான். உடனே அவன் முதல்ல யோசிக்கிறான், ஹே உண்மையைத்தான் சொல்கிறீங்களா? இந்த பாருங்க ஐயா, நாங்கள் வயிறு நிறைய சாப்பிட்ருக்கோங்க, பாருங்கள், வயிற்ற தட்டி காமிச்சிருப்பான், இந்த பாருங்க நாங்கள் நல்லா சாப்பிட்ருக்கோம், இங்கே பாருங்கள் எங்கள் கையில் நகையெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் எங்கே இருந்துச்சு? நாங்கள் அங்கேருந்து எட்டு வந்தோம், ஒருத்தர் கூட இல்லை. உடனே இந்த செய்தி எங்கே போகுது? அவன் ராஜாவுக்கு கால் அனுப்புகிறான். ராஜாவை ராத்திரில நல்ல கவனிங்க, நல்ல செய்தி எப்போ வேணாலும் வரலாம். என்ன ஒரு அல்லையே சொல்ல மாட்டேங்கிங்க. நம்ம தூங்கி எந்திரிச்சு குளித்து தலையெல்லாம் சீவி பவுடர்லாம் போட்டு சீவி சிங்காரிச்சு உட்கார்ந்த பிறகு நல்ல அப்படிலாம் காட்டுக்கிட்டு இருக்காதிங்க. எந்த நேரத்தில் வேணாலும் கர்த்தர் நல்ல செய்தியை கொண்டு வருவார். பக்கத்தில் சொல்லுங்கள், எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். நற்செய்தி போகுது. எப்போ? ராஜா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? படுத்து தூங்கிட்டு இருக்கான். ராத்திரி நடுநீசி வேலை தட்டுறாங்க. ராஜா, என்னடா இப்போ போல கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? அவனுக்கு பையன் சீரிய படை வந்துருச்சோ நம்ம தெரில அப்படின்னு சொல்லிட்டு, தடதடா நீங்கள் என்னப்பா என்னப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லை ராஜா, இந்த மாதிரி இந்த போயிட்டு வந்தேன். யாரா சொன்னா? நேற்றுக்கு ஒரு பைத்தியக்காரன் அப்படி சொல்லியிருக்கான், இன்றைக்கி நீங்கள் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க, என்னடா சொல்கிறீங்க? ஆமாம் ராஜா, அந்த ஆட்கள் வந்துருக்க வாசலில் நிற்கிறாங்க, 4 பேர் இருக்கானுங்க, சாப்பிட்ருக்காங்க, நகையெல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. உடனே கூட இருக்கவன் சொல்கிறான், ராஜாவே ஏன் இதை போய் பார்த்து வந்துடக்கூடாது? நம்மகிட்ட குதிரையில் மொத்தமே எத்தனை இருக்குது? 2 குதிரை அனுப்புவோம், 2 ரத குதிரை இருக்குது, அது மட்டும் தான் மிச்சம் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாம் செத்து போச்சு. அதை வேணா போய் பார்த்து வர விடுங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படி சொல்லி எடுத்துகிட்டு போய் பார்க்குறான். சொன்னது உண்மை. இப்போ ஆட்களை அனுப்புகிறாங்க, அனுப்பி இராணுவத்தை அனுப்புகிறாங்க, எல்லாத்தையும் அனுப்பி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கே குவிக்கிறாங்க? எங்கே? சமாரியாவின் வாசலில் கொண்டு வந்து எல்லாத்தையும் குமிச்சு வைக்கிறாங்க. கொண்டு தட்டு மொத்தமாக எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தட்டி வச்சுட்டு இப்போ சொல்கிறான், யார் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் போய் எங்கே என்ன செஞ்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் எத்தனை ரூபாய் கிடைக்க போகுது? ஒரே ஒரு சேக்கலுக்கு 1 மரக்கா கிடைக்கும், 2 மரக்கா கிடைக்கும், வாங்கிக்கோ, உனக்கு எது வேணாலும் வாங்கிக்கோ. அப்படி இதுவும் வேணும் அதுவும் வேணாலும் 2ஐயும் வாங்கிட்டு போ, நிறைய இருக்குது, வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சில சமாரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் சொல்லப்படுது. இப்போ எல்லோரும் வராங்க. இப்போ அந்த ராஜா போய் கேட்டு வந்தான் பாருங்க, பிரதானி ஒருத்தன். அதே பிரதானிகிட்ட சொல்கிறான், நீ தாண்டா இதுக்கு பொறுப்பு, நீயே எல்லாருக்கும் கொடுத்துரு. உடனே அவன் பெருமையாக வீட்டில் சொல்லிட்டு வந்திருப்பான். பொண்டாட்டியை பார்த்துட்டு, பத்தியா ராஜா என்னை எங்கே கொண்டு வச்சிட்டாரு, நான் கொடுத்தா தான் எல்லா பேரும் சாப்பிடுவான், நான் கொடுத்தா தான் வாழுவான் அப்படின்னு தெம்பில் என்ன செஞ்சுட்டான், அங்கே வந்துட்டான். வந்துட்டு வரிசையில் நில்லு, நீ இந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு. இந்த மால்கள் பந்தா பண்ணுவான் பார்த்தீங்களா? ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்தா போதும். அது அந்த அம்மா இதைத்தான் அவனும் செஞ்சான். யார்? பிரதானி செஞ்சான். என்கிட்ட கேட்காம நீ உங்ககிட்ட கேட்கறது இல்லடா, நாங்கள் இருக்கிற பசியில் உன்கிட்ட கேட்கவா? ஏறி மிதிச்சிட்டான். தட்டப்படான்னு மேலே போய் ஏறி மிதித்து காளி அவன் அள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிறான். கொடுக்குறத கொண்டு வா, போன்னு அள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிறான். போய் மிதிச்சிட்டான். வேதம் சொல்கிறது, கர்த்தர் சொன்னபடி தூரத்தில் இருந்த செய்தி, நாளைக்கு இந்நேரத்தில் உனக்கு என்ன கிடைக்கும்? கோதுமையும் வார்கோதுமையும் கிடைக்கும்னு சொன்னது கிடைச்சது. எவன் பார்த்த சாப்பிட முடியாது கிடைக்காதுன்னு சொன்னானோ அவன் பார்த்துக்கிட்டே செத்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதைத்தான் கடைசி நாட்களில் செய்யப்படார். அல்லேலூயா. சத்தமா? ஐயா, அவருக்கு தெரியும். எவருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும் நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு நமக்கு எதை செய்யணும் அதை சரியாக செய்வார். ஆமென். நமக்கு விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும்.
அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தருவாருங்க. ஆகாருக்கு செய்யலையா? முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்யலையா? அதே தேவன் இன்றைக்கு நமக்கு செய்வார். அது மாத்திரம் இல்லைங்க, இப்படி சொல்லிட்டே போகலாம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சகரியாவின் புஸ்தகத்தில் சொல்ல, இன்னும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், இன்னும் நடக்க போகிற காரியம், தூரத்திலேருந்து வர்றது என்ன நடக்க போகுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார்கள். ஆண்டவர் யார் அனுப்ப போறாராம் சொல்லுங்க, கேட்குறீங்களா? யாரெல்லாம் நீங்கள் உண்மையிலேயே நமக்கு ஒரு இதை விட பறந்து விரிந்த இடம் வேணும், பெரிய மகாலயம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு கர்த்தர் தூரத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வந்து ஆலயத்தை கட்ட வைக்க போறாரு. யார் எவர் எதுவும் கர்த்தர் கொண்டு வர வச்சிருவார். யாரை கொண்டு செய்வார்னு யாருக்கு என்ன செய்யாது தெரியாதுங்க. அவர் செய்கிறது அதிசயம். நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நமக்கு அது இது எப்படிடா நடக்கும், இது எப்படிரா, அப்படிதான் அது உலகத்துக்கு எப்படிரான்னு இருக்கும். ஆனால் நமக்கு அப்படி தான் இருக்கும். சத்தமாக சொல்லுங்களேன். அவர் செய்கிறது யாருக்கு என்ன செய்யாது புரியாது. அவர் செய்கிறது யாருக்கு என்ன செய்யாது புரியாது. அவர் அதிசயமாக செய்வார். ஆமேன். சத்தமா. ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லி, ஏசாயா தீர்க்கதரிசியில் வாசித்து பார்த்தீங்க 43, 40, 60 இதெல்லாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டு 43ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், 4ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம். அங்கே என்ன சொல்லுது பாருங்க, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்காக ஜனங்களையும் கொடுப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நாம் கர்த்தரால் கனம் பெற்றிருக்கிறபடியினால் அவர் நம்முடைய ஜீவனுக்கிடாக என்னத்தை கொடுக்க போறாராம்? ஜனங்களை தருவார், ஆத்துமாக்களை தருவார். அது மட்டும் இல்லாதபடிக்கு வாசிங்க, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி. நல்ல கவனிங்க, தூரத்திலிருந்து கர்த்தர் வரப்பண்றார். எப்படி? கிழக்கிலிருந்து வரப்பண்ணுவேன், உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன், வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கவனிங்க, தூரத்திலிருந்து வந்து ஆலயத்தை என்ன செய்வார்கள்? கட்டுவார்கள். எப்படி கட்ட வைக்கிறார் அங்க பாருங்க. எங்க இருந்தெல்லாம் கொண்டு வருவாராம்? கிழக்க கொண்டு வரான், மேற்கு இருந்து கொண்டு வரான், வடக்கை நோக்கி தெற்கு நோக்கி என்ன செய்வாராம்? எல்லாத்தையும் இங்க குடிஞ்சா பாறான், என்னதையும் கொண்டு வரான். வடக்கை நோக்கி பார்த்து என்ன செய்யாத கொடு, தெற்க பார்த்து வைத்திர, இன்னும் மூடி பெட்டிகளே வைக்காத கொடு. தெற்க இருக்க வீட்டுக்கெல்லாம் பூட்டி வைக்காத கொடுங்க, வடக்க இருக்கணும் இன்னும் அள்ளி கொடுன்னு சொல்லுவாராம். அல்லேலூயா. கொடு, அப்படி கொடுக்க வைப்பாராம். கொடுத்துட்டு அது மட்டும் இல்லை, தூரத்திலிருந்து யார் யாரெல்லாம் கொண்டு வரலாம் வருவரெல்லாம் என்ன சொல்லுது? 7ஆம் வசனம் சொல்லுது, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வான்னு சொல்லுவேன். நாம போய் கேட்க வேண்டாம், கர்த்தர் கொண்டு வர வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏங்க, தூரத்திலிருந்து நல்ல செய்தி வருங்க. ஆமேன். அது விடாய்த்த ஆத்துமாக்களுக்கு எப்படி இருக்கும்? குளிர்ந்த நீரோட அவர் கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டாருன்னா யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். அடுத்து பாருங்க, வசனம் இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 60 4 7. இப்ப இந்த 4 7 வாசித்தீங்க, அடுத்த 4 7 வாசிங்க. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி என்னத்தினார்கள்? உன்னிடத்துக்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம். நல்ல கவனிங்க, தேவன் கொடுக்கிற காரியமே தான் நம்ம பார்க்கும்போது வெறுமையா இருக்க போல நினைக்கும். ஆண்டவர் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டார், நான் செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டா யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது.
அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கடற்கரையின் திரளான கூட்டம் உன்வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்தை சேனை உன்னிடத்திற்கு வரும், ஒட்டகங்களின் ஏராளமும். நல்ல கவனிங்க, வர்ற கூட்டமெல்லாம் எப்படி வரப்போகுதுன்னா ஒட்டகங்களின் ஏராளமும், மீதியான ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தை கொண்டு வந்து கர்த்தரின் துதியை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். கரங்களை தட்டி. ஏன்னா அவர் வைத்திர விட மாட்டார், கொடு செய். அவர் செய்ய வைக்கும் போது அங்கிருந்து எல்லா இடத்துல இருந்து கர்த்தர் கொண்டு வந்து குவிப்பாருங்க. அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபோயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து, நல்ல கவனிங்க, நெபோயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து, அங்கீகரிக்கப்பட்டதா என் பலிபீடத்தின் மேல் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. உற்சாகமாய் தேவன் செய்ய ஆரம்பிங்க. இதுதான் கடைசி நாட்களுங்க. தூரத்திலிருந்து செய்தி வரப்போகிறது, தூரத்திலிருந்து ஜனங்களை கொண்டு வர போறார், தூரத்திலிருந்து பொருட்களை கொண்டு வர போறார், தூரத்திலிருந்து எல்லாரையும் கொண்டு வந்து கட்டி வைக்க போறார். 2 பில்டிங் மட்டும் இல்லை, ஆத்துமாக்களாலும் இது என்ன செய்யப்படும், கட்டப்படும். பலமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். கட்டாக்களான ஆத்துமாக்களை தரப்போகிறார். பலமுள்ளது, அது வாலண்டியராய் வந்து எங்கே இடதுமா பலிபீடத்தின் மேல் ஏறும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் செய்கிற காலம் இதுக்கு தான் நான் சொல்ல, நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணுங்க, முழங்காலம் முடக்குங்க. தேவனை தேடி வருகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வந்துக்கிட்டே இருக்க போகிறாரு. புதிய புதிய ஜனங்களை தந்துக்கிட்டே இருக்க போகிறாரு. நம்ம முழங்கால் எந்த அளவுக்கு பலனாகுதோ அந்த அளவுக்கு ஆத்துமாக்கள் பலனாகிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். அம்மாவா இல்லையா? இதை பார்க்கிறவர்கள் கண்கள் என்னடையும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தேவன் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. சத்தமா, இன்னும் சத்தமா. நம்ம ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருப்போம். எவன் இடரல் பண்ணாலும் சரி, அதை பற்றி யோசிக்க வேண்டியதே கிடையாது. இடரல் பண்ணுறவன் அதற்குரிய பலன் அடைவான். வேதம் அப்படித்தானே சொல்கிறது. ஆமாம், இச்செறிவுக்கு ஒரு இடரல் பண்ணாலும் அவனுடைய கழுத்தில் என்ன கட்டப்படும், எந்திரக்கல்லை கட்டி எங்கே போடப்படும், சமுத்திரத்தின் ஆழத்தில், ஓரத்தில் கூட கிடையாது. அவன் கரையில் போட்டால் வெளியே விழுந்துருவானான். அதில் சமுத்திரத்தின் ஆழத்தில் ஆத்துமாக்களையும் சபை பிள்ளைகளையும் சிறுவர்களையும் இளைஞர்களையும் இடரப்படுகிற ஆவிகளெல்லாம் முற்றிலும் என்ன செஞ்சு போகும், முறியடிக்கப்பட்டு போகும். தேவன் கடாக்களை போல பலம் உள்ளவர்களை நமக்கு தந்து கொண்டே இருப்பார். சத்தமுறையிலே சொல்லுங்க, இன்னும் சத்தமா. பலம் உள்ளவைகளை கர்த்தர் தருவார். இன்னும் நிறைய இருக்குது வசனம். ராஜாக்களும் உன்னிடத்தில் என்ன செய்வார்கள் இருக்குது, வருவார்கள். உதிக்கிற ஒன்றிடத்துக்கு என்ன செய்வார்கள், தேவன் அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு வந்து வைக்கிற. நாம் சத்தியத்தை மட்டும் பேசினா போதும், வேறு எதையும் செய்ய வேண்டாம். நல்ல முழங்கால் போடுவோம், சத்தியத்தை மட்டும் சத்தியமாக போதிச்சுக்கிட்டே வருவோம். மாய்மாலமான பிரசங்கம் நமக்கு வேண்டாம், எவனையும் மயக்கிற பிரசங்கம் நமக்கு வேண்டாம். நம்முடைய தேவை இதுதான், சத்தியம் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன்னா கடைசி நாட்களில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இனி இருக்கிற காலம் இப்போ ஒரு சில காலம் மாய்மாலங்களை மயங்கி போகிற காலமாக இருக்கலாம், இப்போ இருக்க காலம். ஆனால் இனி அடுத்த வர்ற காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த பழைய காலம் போல் உருவாகும். ஸ்ட்ராங்கான விசுவாசிகள் எழும்புவாங்க. எப்படின்னா வேதம் தெளிவாக சொல்கிறது, அவர்கள் எதை தேடி ஓடி வரார்களாம், வாருங்கள் நாம் ஆலயத்துக்கு போவோம், அங்கே நமக்கு என்ன போதிக்கப்படும், வசனம் போதிக்கப்படும். வெளியே வரும் சியோனிலிருந்து கர்த்தருடைய வசனம், வேத வசனம் என்ன செய்யும், வெளிப்படும். அதை தேடி தான் வருவாங்க. நம்முடைய வழியை நமக்கு என்ன செய்வார்கள், நாம் நடக்க வேண்டிய வழியை போதிப்பார்கள். இதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. சத்தியத்தை பேசுறதுக்கு ஆட்கள் வேணும், சத்திய பாதையில் நடத்துவதற்கு மேய்ப்பன் வேணும்னு சொல்லி ஒரு கதற ஒரு பெருங்கூட்டம் இருந்து கொண்டு இருக்கிறது. அவங்கெல்லாம் சத்தியத்தை தேடி ஓடி வருவார்கள். சத்தமுறையிலே சொல்லுங்க. கூட்டங்க நிறைய போது போவோன்னு சொல்லி போக மாட்டாங்க, சத்தியம் எங்கே இருக்கிறதுன்னு தேடி வருவாங்க. அப்படிப்பட்ட சத்திய பாதைக்கு நேராக வழி நடத்த கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இனி அப்படிப்பட்ட சபதா இனி என்ன செய்ய போகுது, வளரும். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமென். ஏன்னா கடைசி நாட்களில் ஆலயம் என்ன செய்யப்படும், மகிமையினால். அந்த நாட்களை கர்த்தர் கொண்டு சரி. இன்னொரு கடைசியாக 4வது காரியத்தை நான் சொல்லிவிட்டு டக்குன்னு முடிச்சிடுறேன். என்ன வாசித்து பாருங்கள், நேரம் ஆயிடுச்சு. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30-31. கடைசி தூரத்திலிருந்து வர்ற சத்தம் என்ன சத்தம், தூரத்திலிருந்து கேட்கிற அந்த நல்ல செய்தி என்ன.
அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தில் மேகங்கள் வருவதை பூமியில சகல கோத்திரத்தார் கண்டு புலம்புவார்கள். நல்ல கவனிங்க, இயேசு வருகையில பார்க்கும்போது எல்லாரும் கண்டு என்ன செய்வார்களாம்? புலம்புவார்கள். அங்கே சொல்லப்பட்டு அடுத்த வசனம் பாருங்க. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே, வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். 4 திசைகளிலிருந்து அவர்களை கூட்டி சேர்ப்பார்கள். அல்லேலூயா. சத்தமா, இன்னும் சத்தமா. கர்த்தருடைய சத்தம் தூரத்திலிருந்து யார் மூலமாய் வரும்? தேவ தூதர்கள் மூலமாய் வரும். எதுக்குன்னா அந்த ராஜ்யத்துக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போவதற்கு. ஒரு கூட்டம் புலம்பி என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அழுவோம், ஐயோ ஐயோன்னு சொல்லி அழுவோம். ஆனால் ஒரு கூட்டம் கம்பீரம் அவருக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கும். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம்? அழுகிற கூட்டமா எழும்பி போகிறோம்? வேதம் சொல்கிறது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சமுத்திரத்தின் ஒரு முனை தொடங்கி இன்னொரு முனை வரைக்கும், இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும், அந்த கடைசியிலிருந்து இந்த கடைசி வரைக்கும், உலகத்தில் எல்லா திசைகளிலிருந்தும் 4 திசைகளிலிருந்து கர்த்தர் தம்முடையவர்களை அவரோடு கூட்டிக் கொள்ளுகிற சத்தம் நமக்கு கேட்கப்பட போகிறது. ஐயா, ஆகாருக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சுங்க. தூரத்திலிருந்து நற்செய்தி வந்தது. உன் பிள்ளையும் பிழைப்பான், அவனை பெரிய சந்ததி ஆக்குவேன், இதோ உனக்காக நீரூற்றை வைத்து இருக்கிறேன், நீ பிழைத்து பெருகுன்னு சொல்லி அவருக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லப்பட்டது. அடுத்து வானத்திலிருந்து தூரத்திலிருந்து அந்த செய்தி. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, சமாரியாவிலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து கொண்டு பஞ்சத்தில் கொடுமையில் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல செய்தி கிடைச்சது. நாளைக்கு இந்நேரத்தில் என்ன கிடைக்கும்? வார்கோதுமையும் கோதுமையும் 1 சேக்கலுக்கு கிடைக்கும்பா, உன் ஜனங்கள் செழித்திருப்பார்கள் சொன்னது. அந்த செய்தி கிடைச்சது. அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். 3வது பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு செய்தி வரப்போகுது. தூரத்திலிருந்து என் ஜனத்தை கொண்டு வந்து தேவாலயத்தை நான் கட்ட வைக்க போகிறேன், ஆத்துமாக்களை பெருக பண்ண போகிறேன், ஆத்துமாக்கள் பெருகும் சத்தியத்தை மேய்ந்து கொள்வதை கொண்டு வர போகிறேன் என்ற 3வது காரியம். 4வது தூரத்திலிருந்து வரப்போகிற செய்தி என்ன தெரியுமா? அப்படின்னு சொல்கிறார், இந்த பூமியில் மட்டும் உன்னை பெருக பண்ணலை, உன்னை நல்லா தண்ணி கொடுத்து உன்னை திருப்தியாக்கி போஷித்து நல்லா உடுத்து வச்சு நல்லா செழிப்பாக்கி இந்த பூமியில் மட்டும் நான் வைக்க போகிறதில்ல, திரளான ஆத்துமாக்களை தந்து உன்னை நிறைவாக்குறது மட்டுமல்ல, அந்த ராஜ்யத்திலே உன்னை சேர்த்து கொள்ள போகிற செய்தி வரப்போகிறது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த 3 நல்ல செய்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த 3 வந்தால் நமக்கு நல்லதா? இந்த வராட்டாலும் கிடைக்காட்டாலும் 4வது செய்தியாவது நமக்கு வரணும். அதுதான் மிக முக்கியம். என்ன செய்தி? அவருடைய ராஜ்யத்தில் சேரப்போங்கிற செய்தி. ஆமென். எல்லாம் ஆயத்தமாகுங்கள். எப்படி செய்தி வரும்? எப்படி சொல்லப்படும்? வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 25. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகள் என்று சத்தம் உண்டாயிற்று. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தூரத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும். எப்ப கேட்கும்? அவங்களுக்கு நடுராத்திரியில் கேட்டுச்சு. யாருக்கு? எந்த கன்னிகைகளுக்கு? புத்தியுள்ள கன்னிகள், the wise virgins. அவங்களுக்கு கேட்ட புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு சத்தம் கேட்குது. எல்லாரும் ஆயத்தம். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஆசை என்னதான்? எங்க போயிடணும்? நான் முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் பரலோகம்னு ஆசை தான். யாருக்கு இல்லைன்னு? எல்லாருக்கும் ஆசை தான். எல்லாரும் போகணும், எல்லாரும் போகணும், எல்லா சபையிலும் சொல்லத்தான் செய்யறோம். ஆனால் மணவாளன் வந்து விட்டாருங்கிற செய்தி எல்லாருக்கும் என்ன செய்யாது? கேட்காது. அது என்ன காது? கேட்காதுன்னா பேக்காதுன்னு அர்த்தம். பேக்காதுக்கு கேட்காது. அப்ப எந்த காதுக்கு கேட்கும்? எவன் ஆயத்தமாய் இருக்கிறானோ அவனுக்கு கேட்கும். 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ 10 பேரோ ஒரு வீட்டில் தங்கியிருந்தாலும் படுத்திருந்தாலும், ஒரே பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், ஒரே ட்ரெயினில் பஸ்ஸில் போய்ட்டு இருந்தாலும், ஒரே ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரே கப்பலில் போய்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரே காரில் போய்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரே பைக்கில் போய்கிட்டு இருந்தாலும் சரி தான், எதை வேணாலும் கேட்கலாம். 1-2 பேருக்கு கேட்கும், 1-2 பேருக்கு என்ன செய்யாது? கேட்காது. ஏன் 2 பேரும் ஒன்றா தரடா இருந்தால் அவன் பாட்டு போயிட்டா நம்ம பாட்டுக்கு இருக்கோம். அவனுக்கு கேட்காது, நமக்கு கேட்கும். நான் சொல்கிற புரியுதா புரியலையா?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ அந்த சத்தம் நமக்கு என்ன செய்யணும்? ஐயா அங்கே இருக்கிறாங்க, திடீர்னு சவுண்டு வருது, மணவாளர் வர லேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ 10 வருஷம் ஆச்சு. மணவாளர் வர எத்தனை வருஷம் ஆச்சுப்போம்? 2000 வருஷம் ஆச்சு. இதோ வருகிறார், இதோ வருகிறார், இதோ வருகிறார், இன்னும் வரல, இன்னும் காத்து இருக்கிறோம். அப்போ என்ன செஞ்சுட்டாங்க? இதோ அதுதான் 2000 வருஷமாக சொல்லிகிட்டே இருக்காங்களப்பா. அப்பா அப்போ சொன்னாங்க 80 வந்துடுவாருன்னு சொன்னாங்க, 82 வருவாருனாங்க, இப்போ 2000 வந்துடுவாருன்னு சொன்னாங்க, 2018 வந்துடுவாங்க, 2020 வந்துடுவாங்க, 2012 வந்துடும். இப்படிலாம் வருஷங்கள் போட்டாங்களா இல்லையா? வந்துடுவாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே வந்தாங்க, வரல. இதே தான் நம்ம பாஸ்டர்னு சொல்லிட்டு கிடக்காரு, சீக்கிரம் வந்துடுவார், சீக்கிரம் வந்துடுவார். எத்தனை வருஷம் தான்? நானும் இந்த சபைக்கு வந்து 27 வருஷம் ஆச்சு, இதே பாட்டு தான் பாடிட்டு இருக்காரு, இதோ வந்துடுவார், இதோ வந்துடுவார். நிறைய பேருக்கு அப்படி என்ன இருக்கா இல்லையா? வரும்போது பார்த்துக்கலாம், கொஞ்ச நேரம் தூங்குவோம். என்ன பெரிய காலையில் ஜெபம், என்ன பெரிய சர்ச்சு ஜெபம், என்ன பெரிய உபவாச ஜெபம். கொஞ்ச நேரம் முடக்கி படுத்துருப்போம், கொஞ்ச நேரம் கையை முடக்கி கொண்டு தூங்குவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் கையை முடக்கி கொண்டு தூங்குவோம். யாரை போல்? அப்படி வசனம் இருக்குது. அப்படி இருக்கா இல்லையா? இருக்குது. நான் பைபிளுக்குள்ளே தான் சொல்ல, பைபிளுக்கு வெளியே சொல்ல. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிடுவோமே, தூங்கிக்கிட்டே இருங்க. இவர் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார், அவர் பாட்டுக்கு. அவர் வார வாரம் அவருக்கு என்ன, அவர் வர பொழப்பு அதுக்கு தானே வந்திருக்காரு, நம்ம உயிரை வாங்க தானே வந்திருக்காரு. அதனால் உட்காந்து பேசிகிட்டே இருப்பார், நம்ம கேட்டே கிடப்போம். அப்படி சொல்லிட்டு திடீர்னு எக்காலம் வந்துடும். திடீர் இதோ மணவாளர் வந்துட்டார். அப்போ இவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம பாஸ் தான் கூப்பாடு போட்டு கிடக்காரு, நம்ம பாட்டு பசங்களை கிடப்போம். ஏம்மா நான் சொல்ல கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை கேட்குறீங்களா? இந்த கூப்பாடு தான் ஒரு நாள் திடீர்னு கேட்கும். நீங்கள் படுத்திருக்கும் போதோ நடந்திருக்கும் போதோ பஸ்ஸில் போகும்போது எதுலேயோ ஒன்று கேட்கும். நீங்கள் அப்போ நினைப்பேன், இந்த ஆள் தொந்தரவு தாங்க முடியாது, கோயிலுக்கு போனால் தான் உயிரை வாங்குதார், படுத்து கிடக்கும் போதுமா சை வரும் அப்படின்னு சொல்லி செல்ஃபோனை கட் பண்ணி படு அப்படின்னு. எப்படி அலாரம் அடித்த செல்ஃபோனை கட் பண்ணி தூக்கி போட்டு படுத்துறாங்க பார்த்தீங்களா? காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சுப்பா, 6 மணி 4 மணிக்கு வச்சுருப்பாங்க. எந்திக்கணும்னு வச்சுட்டு அது திடீர்னு அலாரம் அடிக்கும். அடித்தோடனே என்ன செய்யுறது? டபார்னு ஆஃப் பண்ணி அங்கிட்டு போட்டுருது. நிறைய வீட்டில் அந்த இது உடஞ்சி தெரியுமா? அந்த டைம் மிஷின் ஒன்று உண்டு, அழகார டைம் மிஷின் ஒன்று வாங்குவாங்க அந்த காலத்தில். அந்த டைம் மிஷின் உடஞ்சது எதனால தான்? தூக்கத்தில் வந்து இப்படி வச்சுருப்பாங்க, அப்படியே தூக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அடி படையர் ஒரு அடி, அதை ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொரட்டை போட்டுருது. அப்புறம் காலையில் எழுந்து பார்த்தா அது நொறுக்கி கிடக்கும். பார்த்துருக்கீங்களா? இது நிறைய வீட்டில் நடந்திருக்குது. எல்லாம் இப்படி தட்ட போகிற அமுக்க போகிறோம், அமைக்க போட்டு இல்லைன்னா டேபிள்லேருந்து எது விஷயம் கீழே விழுந்து நொறுங்கி விழுந்துடும். இதெல்லாம் நடந்திருக்குது. அதனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நல்லா கவனிங்க. இதே மாதிரி எக்காலம் தண்ணிக்கு ஷோ இந்த பாஸ்ட் ஒருத்தர் தாங்க முடியல, இங்கேயும் வீட்லேயும் கத்துதாரே, ஏதோ மணவளம் வேண்டான்னு சொல்லிட்டு கிடக்கார அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு கூட்டம் என்ன செஞ்சிடும்? போயிடும். நல்லா கவனிங்க. எப்போனாலும் ஆயத்தமாக இருக்கணும். நல்ல செய்தி பரலோகத்திலேருந்து வரும். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு தேவைகளை கொடுக்கறதுக்கு மட்டும் நல்ல செய்தி இல்லை, உங்களை உன்னதத்தில் கூட்டு போகிற நல்ல செய்தி சீக்கிரத்தில் வரப்போகுது. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? எத்தனை பேர் ரெடி? நான் இப்போ தானே பரீட்சை எழுதியிருக்கிறேன், இப்போ தானே பாஸே பண்ணியிருக்கேன். அவன் யோசிச்சுட்டு இருக்கான், இப்போ தானே பரீட்சை பாஸ் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே கவலை இல்லை, காலேஜ் பழசு கிடையாது, செலவழிக்க வேண்டாம், பரலோகம் போயிடலாம். அல்லேலூயா. ஆமாம் தானே? அம்மாவா இல்லையா? ஆமாம். எதுவானாலும் ரெடியாக இருங்க, ஏன்னா மணவாளின் சத்தம் வரும். அன்றைக்கு சத்தம் யார் காதில் மட்டும்தான் கேட்கும்? எவன் ஆயத்தமாக இருக்கிறானோ, யார் ஆயத்தமாக இருக்கிறானோ, எந்த சகோதரி, எந்த சகோதரன், எந்த பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய காதுகள் தான் அது என்ன செய்யும்? அந்த எக்கால சத்தம். எக்காலம்தான், ஆனால் எல்லாரும் கேட்காது. ஆயத்தம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? எழுதிடுவாங்க. சாயங்காலத்திலும் நடுராவினிலும் சேவல் கூவிடும் நேரத்திலும் அதிகாலையிலும் எந்த வேளையிலும் பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். சாயங்காலத்திலும் நடுராவினிலும் சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளை
வேளையிலும் பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். அந்த பாடல் அப்படிதான் எழுதியிருக்குது. அந்த பக்தன் அப்படிதான், சாயங்காலமோ நடுராவிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பகலோ நைட்டோ எப்போ வேணாலும் கர்த்தர் வருவார். எப்போ வேணாலும் தேவ எக்காலம் துணிக்கும், எப்போ வேணாலும் மகிமையிலேருந்து எக்காலம் சத்தம் கேட்கும். எல்லாருக்கும் அதுக்கு கேட்குமானா கேட்காது. அப்படி கேட்டால் தான் உலகத்தில் அநேகமானவர் மேலே வந்துடுவாங்களா, நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு ஓடிடலாம், வர முடியாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இனி இருக்கிற காலம் கொஞ்சம் காலம், எவ்வளோ பாடு வரட்டும், ஒவ்வொருத்தரும் வரட்டும், இழப்பு வரட்டுமே, ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு ஓடிட்டே இருப்போம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? புரியுதுங்களா இல்லையா? ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி சால சம்பவங்கள் இப்போ நெஞ்சிருச்சு நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இதை புரிந்து கொண்டு கர்த்தருக்காக வாழ தன்மை அர்ப்பணிச்சிருங்க. எல்லாரும் கூட கற்பணிக்கிடுவோம். தூரத்திலிருந்து வரும் செய்தி, தூரத்திலிருந்து ஒரு நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாக்களுக்கு குளிர்ந்த நீரோடை போல் இருக்கும். இன்றைக்கு நம்ம 4 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, தூரத்திலிருந்து வந்த செய்தி. தாகத்தோடும் உயிருக்காக போராடி கொண்டிருந்த ஆகாருக்கும் அவன் மகனுக்கும் தாகந்தீர்க்க நீரூற்றை கொடுத்து அவர்களை செழிக்க செய்தது. இன்னைக்கு உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிற மிகப்பெரிய ஜாதியாக, தேசமாக அவர்களை மாறச் செய்தது. இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் பட்டினினால சொந்த பிள்ளையவே கொன்று தின்று கொண்டிருந்த காலத்தில், கொடுமையான பஞ்சத்திலே அவர்களை பாதுகாக்கும்படியாய் தூரத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது, நற்செய்தி. நாளைக்கு இந்நேரத்தில் ஒரே ஒரு சேக்கலுக்கு 10 மரக்கா கோதுமையும், 1 மரக்கா கோதுமையும், 2 மரக்கா வார்கோதுமையும் கிடைக்கும் என்று சொல்லி நல்ல செய்தி கிடைச்சது. அது அப்படியே நடந்தது. ஜனங்கள் செழிப்படைந்தார்கள். அதே தேவன் நமக்கு தூரத்திலிருந்து ஒரு செய்தி கொடுக்கிறார். தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆலயத்தை கட்டுவார்கள், திரளான சாதிகளை கொண்டு வருவார். மூன்றாவது, அதே தேவன் சொல்லுகிறார், தூரத்திலிருந்து ஒரு செய்தி வரும், நீ ஆயத்தப்படி என்னோடு கூட வா என்று சொல்லி நம்மை கூட்டி கொண்டு போகிற ஒரு சத்தம் கேட்கும். அவர் ராஜ்யத்தில் போய் நிற்கத்தக்காக அந்த வானத்திலிருந்து அந்த சத்தம் நமக்கு கேட்கப்படும். நாம் எதற்கும் ஆயத்தமாயிருப்போம். செபிப்போமா? செபிப்போமா? நல்ல செய்தியை கேளுங்க. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கான செய்தியும் வரும். இந்த பூமியில் நடப்பதற்கான செய்தி, நம்ம குடும்பத்தை கட்டு வைப்பதற்கான நல்ல செய்தி சீக்கிரம் வரும். அதே நேரத்தில் கர்த்தருடைய நாள் நெருங்கிவிட்டால், தேவ எக்காலம் துணிக்கப்படும் நாள் வந்துவிட்டால், அதற்கு முன்பாக நமக்கு நல்ல செய்தி வந்துவிடும். நாம் எல்லாரும் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக, இந்த உலகத்தில் அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாம், அந்த அக்கிரமக்காருடைய ஆளுகை 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பதாக, அந்த 7 ஆண்டுகள் அக்கிரமம் செய்கிற அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிகள் வருவதற்கு முன்பதாக தேவன் பரிசுத்த ஜனத்தை தெரிந்து கொண்டு அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளும் அந்த நாள் சீக்கிரம் வரப்போகிறது. செபிப்போமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தூரத்திலிருந்து வர செய்தி வேதம் சொல்கிறது, அவர் தூரத்தில் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார், நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார், நமக்கு என்ன கொடுக்கணும் அவர் அறிந்திருக்கிறார், நம்ம எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அறிந்திருக்கிறார். அதையெல்லாம் செய்வதற்கு அவர் தூரத்திலிருந்து நல்ல செய்தியை கொடுக்க போறதற்காக, அதை நம்ம எலும்புகளை புஷ்டியாக போறதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெள்ளி தட்டில் வைக்க பொற்பழங்களைப் போல நல்ல செய்திகளை, நல்ல வார்த்தைகளை ஏற்ற வேளையில் நமக்கு கொண்டு வந்து தரப்போறதற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தூரத்திலிருந்து வரும் நல்ல செய்தி, நற்செய்தியானது விடாய்த்த ஆத்துமாக்களுக்கு குளிர்ந்த நீரோடை போல் இருக்கும் என்று சொல்லி எங்களோடு பேசின கர்த்தாவே, ஆண்டவரே, அன்றைக்கு ஆகாருக்கு செய்தீங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு நீங்க செய்தீங்க, அதுபோல எத்தனையோ பேருக்கு நீங்க செய்திருக்கீங்க. ஆண்டவரே, தூரத்தில் இந்த செய்தியை கொண்டு வந்தீங்க, நற்செய்திகள். சகரியா தீர்க்கதரிசிக்கு ஒரு நற்செய்தி கொண்டு வந்து கொடுத்தீங்க. இதோ உனக்கு நற்செய்தி அறிவிக்க வந்திருக்கிறேன், உன் மனைவி கற்போதைய குமாரனை பெறுவான்னு சொன்னாங்களே கர்த்தாவே, காபிரியல். அதே காபிரியல் கர்த்தாவே மரியாள் வீட்டிலே போய் நின்று பார்த்தவளை ஆசீர்வதிச்சுட்டு
தூதர்களுக்கு நடுவிலே போய் நின்று அங்கே மேய்ப்பர்களுக்கு நடுவிலே நின்று கொண்டு சொன்னானே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் பெத்லகேமிலே பிறந்திருக்கார் சொல்ல வைத்தீரே, அதே போல ஒரு செய்தியை இன்றைக்கி எங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் வைத்து இருக்கிறதற்காக நன்றி. அந்த நற்செய்தி தூரத்திலிருந்து அனுப்பி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த நற்செய்தி எங்களுக்கு கிடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை மேன்மையடைவதற்கு, உயர்வதற்கு, எங்கள் பிள்ளைகள் கட்டப்படுவதற்கான அந்த செய்தியை நீர் தருகிறதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கும் சுகித்திருக்கிறதுக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய கூடாரம் கட்டி எழுப்பப்படுவதற்கும், ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்படுவதற்கும் ஆண்டவரே அந்த ராஜ்யத்தை, அந்த பரம ராஜ்யத்தை, அந்த மகிமையின் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கும் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நற்செய்தி நீர் கொடுக்கிறதற்காய் தூரத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த எக்கால சத்தத்தை கேட்கிறோம். தேவ தூதர்கள் மூலமாய் எங்களை தட்டி எழுப்பி மோடு கூட்டி சேர்க்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதிலும் மேலானது இந்த உலகத்தில் வேற ஒன்று இல்லை ராஜா. இந்த உலகத்தின் பாடுகளை மறந்து அந்த மகிமையில கம்பீரமாய் நிற்க போறோம் என்ற சந்தோஷத்தோடு எல்லாரும் கடந்து போக நீர் உதவி செய். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், பக்குவப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். பெயர் பெயராய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். உடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க கிருபை பாராட்டும். தாழ்த்துகிற வறுமையாக்குறோம். தொடர்ந்து உடைய ஆளுகை பிரசன்னம் என் பிள்ளைகள் அத்தனை பேரோடு கூட இருப்பதாக இந்த வேளையிலும் கர்த்தாவே ஜோதிநகர் மற்றும் மாதாபுரம் ஊழியத்தை ஆராதனை என்னை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க. எல்லாரும் உற்சாகமாய் கலந்து கொண்டு கர்த்தருக்குள் பலன் கொள்ள உதவிச்சேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீர் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகியத்துடைய அன்பும் பரிசுத்தோட ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு இருந்து தூரத்திலிருந்து நல்ல செய்தியை தந்து நம்மை உயர்த்துவதாக. ஆமென். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.